ஆடும்பரிவேல் அணி சேவல் என பாடும்பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோ. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மிகுநாள் என்னாலும். திருச்சிற்றம். அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமலவிநாயகர் சத்சங்கமும் புரசை திருநெறி கழகமும் இணைந்து மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற இந்த ஞான வேள்வியில திருமுறை அருளி செய்த திருமந்திரத்திலே இரண்டாம் தந்திரத்திலே நாம் சர்வசிருஷ்டி என்கிற பகுதியில் தொடர்ந்து மந்திரங்களை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கு. திருமூல தேவநாயனார் சிருஷ்டி என்று சொல்லப்பெறுகிற இந்த பகுதியில், படைப்பு என்று சொல்லப்பெறுகிற இந்த பகுதியில் முதலாக படைக்கப்பட்டது எது, அந்த படைப்பிற்கு தகுந்தவாறு பின் தோன்றியவை எவை, இவற்றினுடைய கட்டுப்பாடு எப்படி அமைந்திருக்கிறது, இதனுடைய தலைமை பொறுப்பிலே இருப்பவர் யார், இத்தனை விதமான பிரிவுகள் இந்த உலக கட்டுப்பாட்டிற்கு மேலே இருக்கின்றன என்கிற அந்த செய்திகளை எல்லாம் இந்த சர்வசிருஷ்டி என்கிற பகுதியிலே சொல்லுகிறார். அதுல சரியா கண்டுபிடிச்சீங்க. அப்பையிலேருந்து யோகானம் பண்ணிட்டே இருக்கேன். சரவணம் வந்தாதான் நடக்குது. சிருஷ்டின்னு சொல்லாம சர்வ சிருஷ்டின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க. திருமூல தலைப்பு கொடுத்தாரா, பின்னால் இருக்கிறவங்க அதுக்கு தலைப்பு கொடுத்து பிரித்தார்களா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுல சர்வ சிருஷ்டி, இந்த சர்வ சிருஷ்டியில ஒரு முக்கியமான பகுதி என்னன்னா, இந்த ஆன்மா கருவுக்குள்ள போறதுதான். அதுதான் ரொம்ப முக்கியமான சிருஷ்டி. அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால என்ன பண்ணுவார், சர்வ சிருஷ்டியில அதை தனியாக சொல்லாமல் மேலோட்டமா சொல்லிவிட்டு அதுக்கு தனி தலைப்பு கர்ப்பகிரியை அப்படின்னு ஒரு பகுதி வச்சிருக்கார். அந்த பகுதியில தான் பின்னால வருது. அந்த பகுதியில தான் உண்மையான படைப்புனா என்னன்னு ரொம்ப தெளிவுபடுத்துகிறார். எத்தனை அந்த மந்திரத்தை சொல்லுகிறாருங்கட்டே, அப்பா ரொம்ப அற்புதமா சொல்றாரு சுவாமி. அதுல நாம ரொம்ப இந்த உலகத்திலே ஒரு உயிரானது தோன்றுவது, உடலோடு தோன்றுவதை நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம். ஆனா அதை கர்ப்பகிரியைங்கிற பகுதியில் எத்தனை விதமான ஒரு பல்வேறு நிலைகள். ஒரு ப்ரொடக்ஷன்னா இட் அண்டர்கோஸ் சோ மெனி ப்ராசஸஸ் இல்லைங்களா. ஒரு ப்ரொடக்ஷன் அப்படின்னா பல்வேறு ப்ராசஸஸ். அது மாதிரி இந்த குழந்தை பிறப்பது, அந்த குழந்தை என்பது இந்த ஆன்மாவும் அந்த உடலும் கரு, இந்த கருவுக்குள்ளே இந்த உயிர் சென்று பொருத்துகிற பகுதியை கர்ப்பகிரியையில் சொல்லுவார். அதான் உண்மையிலே சிருஷ்டி அந்த பகுதி. ஆனா இந்த பகுதியில் சர்வ சிருஷ்டிங்கிற பகுதியில் உலகம் எப்படி படைக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு சொன்னார். சென்ற முறை நாம் 2 பாடல்களை பார்த்தோம். முதலாக அந்த பெருமான் இந்த சொரூப நிலையிலிருந்து தடத்த நிலைக்கு வருவது அர்த்தம். சொரூப நிலை என்பது உண்மை நிலை, இயற்கை நிலை. தடத்த நிலை என்பது செயற்கை நிலை. உண்மை நிலை, செயற்கை நிலை அப்படின்னு அந்த 2 விதத்தில். செயற்கை நிலை என்பது ஒரு காரணம் பற்றி எடுத்துக்கொண்டது. காரணம் நிறைவேறுமானால் திரும்பவும் இயற்கை நிலைக்கு போயிடும். இயற்கையா ஒரு நிறம், செயற்கை பற்றி ஒரு நிறத்திற்கு வருவது போல சுவாமி அந்த சொரூபம் என்று சொல்லப்பெறுகின்ற அந்த பரவழி என்கிற நிலையிலிருந்து, அதிலே அவருக்கு பராபரன்னு பேரு, அம்மாவுக்கு பராபரை அப்படின்னு பேரு, அப்புறம் கீழே இறங்கி வந்து பரன் பறை,
அதுக்கப்புறம் தான் சிவன் சிவை. பரன் பறை போல சிவன் சிவை. சிவைன்னா அம்பாள் அர்த்தம். சென்ற முறை கூட சொன்னேன், சிவா அப்படின்னாலே அம்பாள் தான் அர்த்தம், சக்தின்னு சொன்னேன் நான். இந்த தோற்ற முறையை சொல்லுகிற பொழுது 3 சக்திகளை அடிப்படையாக வைத்துத்தான் அந்த தோற்ற முறை நிகழ்கிறது. அதை நாம் மறந்துடக்கூடாது. நமக்கு ஒரு அறிவு இருக்குமானால் அந்த அறிவானது செயல்படுகிற முறை எப்படின்னு கேட்டா, இந்த 3 முறையில இச்சை ஞானம் கிரியை என்கிற அடிப்படை முறைகளில் செயல்படுவது போல இறைவனுக்கும் அந்த இச்சையானது அவருக்கு இச்சாசக்தியாக உயிர்களை உய்விக்க வேண்டும் என்கிற அந்த நிலையில இந்த இச்சாசக்தியின் காரணமாக மேல் நிலையிலிருந்து கீழ் நிலைக்கு இறங்கி அனாதி சிவனாக இருக்கிறது ஆதி சிவனாக வந்தது. சரி, இப்ப நாம பரவெளி என்ற ஒரு பெரும் மாபெரும் சக்தி, ஒரு மாபெரும் சக்தி, ஆற்றல் அளவிட முடியாதது, அதனுடைய வியாபகத்தன்மையை அளவிட முடியாதது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சக்தியாக இருந்தது. உயிர்களுக்கு பயன் பெறும் விதமாக அல்லது பயன் தரும் விதமாக அல்லது அவைகளை தம்முடைய உதவியை பெற்றுக்கொள்ளும் விதத்திலே இல்லையா, அதனுடைய பயனை பெற்றுக்கொள்ளும் விதத்திலே அது கீழே இறங்கி வந்து அதனுடைய பயனை தந்தாதான் இது பெற்றுக்கொள்ளும். அதிகமான நிலையிலே உயர்ந்த நிலையில இருக்கிற உதவியை பெறுவதற்கு அதால முடியாது. அதனால் கீழே இறங்கி வருகிற நிலையத்தான் நாம வந்து இப்ப பார்க்கிறோம். அதைத்தான் சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற பொழுதே நாம விளக்கி இருக்கிற இந்த படிநிலைகளை, இப்படி இறங்கி வருகிற இந்த படிநிலைகளை வேற எங்குமே விளக்கல. கடவுள்னு சொல்லியிருப்பார்களே தவிர இது எப்படி வருது என்கிற அந்த ஒரு நிலையை சொல்லுகிற பொழுது பரம்பொருளாக இருக்கக்கூடிய இது நிலையிலிருந்து கீழே இறங்கி வருகிற பொழுது தன்னுடைய சக்தியிலிருந்து பிரிப்பற்ற நிலையிலே இருக்கிற பொழுது அதனுடைய சக்தியை பராபரை என்றும் பராசக்தி என்றும் சொல்லப்பெறுகிற அந்த நிலையில கீழே இறங்கி வந்து ஆதி சிவன் ஆதி சக்தி என்கிற நிலையில பிரிந்து தோன்றுவது போல 2 நிலை. இந்த ஆதி சிவன் ஆதி சக்தி என்கிற அந்த நிலையில இந்த ஆதி சக்தியிலிருந்து தான் அத்தனையும் தோன்றுகிறது. ஆதிசக்தியினுடைய அந்த நிலையிலே ஆதி சிவமாக இருக்கிறது. ஆதி சக்தியினுடைய ஞானம் கிரியை என்று சொல்லக்கூடிய 2 நிலைகளோடும் பொருந்துகிற நிலையிலே தான் எல்லாமே தோன்றுகிறது. அப்படி முதல் நிலையாக தோன்றுவது இந்த உலகத்திற்கு ஒலிகளை தோற்றுவித்து நாதத்தை தோற்றுவித்து அந்த சொல் ஓசையை தோற்றுவிக்க வேண்டும் என்கிற நிலையில முதல்ல அந்த சொற்கள், அந்த சொல்லோசை அதனுடைய அடிப்படையாக விளங்கக்கூடிய நாதத்தை தோற்றுவிக்க வேண்டும் என்பதற்காக சுவாமி இந்த ஞானத்தோடு நிற்கிறார். அப்படி ஞானத்தோடு பொதுவாக நிற்கிற பொழுது நாதம் என்கிற அந்த நிலையில அவர் நாதன் என்று அழைக்கப்பெறுகிறார். பேரு நாதன். நாதன் என்றால் நாதன் என்ன தலைவன் நாம சொல்லுகிறோம். உண்மையிலேயே நாதத்திற்கு தலைவனாக விளங்குகிறவன் அர்த்தம். அதுக்கு அதுதான் உண்மையிலேயே அதுக்கு பொருள். அதனால அது நாதத்திற்கு தலைவனாக விளங்குகிறான். அந்த அடிப்படை அந்த சத்தம் ரொம்ப முக்கியம். சத்தம் இல்லைன்னா அவ்வளவுதான் இல்லையா. பிறந்தவனைய சத்தம் வரலன்னு வச்சுங்க அவ்வளவுதான், இருக்கிறவங்களாம் சத்தம் போட ஆரம்பிச்சிருவாங்க. அது கிள்ளி கூட விடுவாளாம். ஏன் நான் அது கேள்விப்பட்டது சொல்றேன். குழந்தை சத்தம் போடலன்னா 1 இடங்கள்ல நெருப்பு கீச்சு காட்டுவாங்களாம். ஒரு கத்தும் அப்பதான் துவங்க ஆரம்பிக்கும். எல்லாம் எதாவது டாக்டிக்ஸ் பண்ணாங்க. எங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா என்னவோ தெரியல, நான் சொல்ல கேள்வி. தாய்மாரெல்லாம் இப்படியே பாக்குறாங்க. இப்பெல்லாம் எங்க தெரியுது. அந்த காலத்துல அந்த பிரசவம் பார்க்கிற ஆயான்னு வீட்டில் இருப்பாங்க இல்லைங்களா. குழந்தை முதல்ல ஒலியை எழுப்பணும்.
இல்லைங்களா? அது இல்லைன்னா வேற எதையும் பார்க்க மாட்டாங்க. சத்தம் போடுதான்னு முதல்ல பார்க்கணும். சத்தம் போட்டாத்தான் அதுக்கப்புறம் சிவப்பா இருக்கா கருப்பா இருக்கா ஆனா பொண்ணா எல்லா சமாச்சாரமும் அதுக்கப்புறம் தான். குழந்தை கத்துறோம், நாதம் முதல்ல வேணும். நாதம் துவங்குகிற நிலையிலே சொல்லோசை வேணும் என்பதற்காக அதை தோற்றுவிப்பதற்கு ஞானத்தோடு பொருந்துகிறார். இந்த ஞானம் என்பதுதான் நாதம். அப்புறம் அதுக்கு கிரியை உண்டு. அந்த சொல்லோசையிலே வரி வடிவம் பெற்று அது விளங்க வேண்டும். அதுக்காக கிரியையோடு பொருந்துகிறார் பொதுவாக. அப்ப தோன்றுவது விந்து. நாதமும் விந்தும் தோன்றிடுச்சு. இப்ப நாதமும் விந்தும் நாதன் விந்து என்று இரண்டும் தோன்றிய பிறகு அவர்கள் செயல்படுவதற்குரிய களம் வேணும். இப்ப சுத்தமாயிலிருந்து பிடிக்கிறார். அந்த சுத்தமாயிலிருந்து நாதம், நாதன் இருந்து இயங்க நாதம், விந்து இருந்து இயங்க விந்து. அதுல இருந்து இயங்குறவருக்கும் அதான் பேரு, அந்த இடத்துக்கும் அதான் பேரு. விந்துக்கு மட்டும், நாதனுக்கு மட்டும் அவருக்கு பேரு நாதன், அந்த இடத்துக்கு பேரு நாதம். அந்த களத்துக்கு பேரு களம், அதுக்கு பேரு நாதம். நாதத்திலே தலைவனாக இருந்த நாதனும், நாதத்திலே நாதம் என்று சொல்லக்கூடிய களத்திலே தலைவனாக இருந்த நாதனும், விந்து என்ற களத்திலே தலைவியாக இருந்து இந்த விந்துவும் செயல்படுவார்கள். அதுதான் துவக்க நிலைன்னு பார்த்தோம். இப்ப இந்த பொதுவா பார்த்து தோன்றிய நாதம் வந்து சிறப்பாக பார்த்து அடுத்த ஸ்டேஜ் வரும். இந்த சிறப்பாக பார்த்து தோன்றுகிற ஸ்டேஜ் தான் அபரநாதம் அபரவிந்து. இன்னொரு தடவை நாதம் விந்து திரும்பவும் தோன்றுவதனால மேலே இருப்பதை பரநாதம் பரவிந்துன்னும், கீழே இருக்கிறத அபரநாதம் அபரவிந்து. நான் போன தடவையே சொன்னேன், இந்த நோஷன்ஸ்ல ரொம்ப ஏகப்பட்ட குழப்பங்கள். எப்படின்னு கேட்டீங்கன்னா, பரநாதம் பரவிந்துவை நாதம் விந்துன்னு ரெண்டு தடவை வர்றதுனால மேல இருக்கிறத சிவம் சக்தின்னு எடுத்துக்கிறது, கீழே இருக்கிறத நாதம் விந்துன்னு எடுத்துக்கிறது. சில பேர் என்ன பண்ணாங்க, மேல இருக்கிற நாதம் விந்துன்னு எடுத்துக்கிறது, கீழே இருக்கிறது சிவம் சக்தின்னு எடுத்துக்கிட்டாங்க. நிரம்ப புத்தகங்கள்ல நிரம்ப ஆசிரியர்கள், சித்தாந்த ஆசிரியர்கள் எல்லாரும் இப்படி அவரவருக்கு உரிய முறையிலே இந்த சொற்களை கையாளுவார்கள். நீங்க சொற்களை கொண்டு கொஞ்சம் குழம்பி விடக்கூடாது. அதுக்காக நான் இதை உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்றேன். என்ன சார் வந்து சிவம் நாதம் அபரநாதம் அபரவிந்துக்கு மேல பரநாதம் பரவிந்துன்னு சொன்னாரு, இங்க சிவம் சக்தின்னு போட்டிருக்கேன் என்று நீங்கள் குழப்பமடைய வேணாம். அதை படிச்சு நீங்க குழப்ப வேணாம். இங்க நானே குழப்பிடுறேன் உங்களை கூடிய மட்டும். இது அத்தனையும் சொன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி குழம்பி போய், ஆமா எதோ சொன்னாரு வாஸ்தவம் தான், எல்லாம் எப்படி வேணா இருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க நீங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4 நிலை என்னன்னு இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். என்ன அப்படின்னு கேட்டா, ஆதிசக்தி என்று சொல்லக்கூடிய அவளுடைய சக்தியை, அதனுடைய களத்தை, அதனுடைய சக்தியினுடைய நிலையை 3ஆக பகுத்து, இச்சை என்றும் ஞானம் என்றும் கிரியை என்றும் பகுத்து, இந்த இச்சா சக்தியை அப்படியே வைத்துக்கொண்டு, மாறுபாடு இல்லாமல் வைத்துக்கொண்டு, ஞானத்தையும் கிரியையையும் மட்டுமே அவர் ஆக்டிவேட் பண்றார். இந்த ஞானத்தோடு சேருகிற பொழுது நாதமும், கிரியையோடு சேருகிறது பொழுது விந்துவும் மட்டும். அவ்வளவுதான். ஞானம் கிரியை, அவ்வளவுதாங்க. இந்த ரெண்டும் தான் மாறுபாடு, ரெண்டும் தான் வேற ஒண்ணு. அதனாலதான் இப்ப நமக்கு தெரிந்த வரைக்கும் நாம் இப்படி பார்த்துக்கிட்டோம். ஆதி சிவன் ஆதி சக்தி எங்க இருந்து வந்தாங்கன்னா, அனாதி சிவன் அனாதி சக்தி. இப்ப நம்ம கிளியரா கான்செப்ட் இப்படி வச்சுக்குவோம். சரிங்க, ஏதோ ஒரு பெரிய பரவெளி, அந்த பரவெளியில பரம்பொருள், அந்த பரம்பொருளுக்கு பராபரனும் பராபரையும் சேர்ந்து இருந்தாங்க. நம்ம அவங்கள அனாதி சிவன் அனாதி சக்தின்னு சொல்லுவோம். அவங்க இறங்கி நமக்காக கீழே வந்தாங்க. அனாதியா இருந்தது ஆதி ஆயிடுச்சு, ஆதி சிவன் ஆதி சக்தியா ஆயிடுச்சு. ஆதிசக்தியினுடைய ஞான சக்தியும் கிரிய சக்தியும் ஆதி சிவமானது நோக்கி, பொதுவாகவும் சிறப்பாகவும் நோக்கி 4 நிலைகள் உருவாச்சு. அவ்வளவுதான். இந்த 4 நிலையையும் நாம் எப்படி சொல்லுகிறோம்? அபரநாதம் அபரவிந்து, அதுக்கு மேல பரநாதம் பரவிந்து. அவ்வளவுதான். இல்ல நாதம் விந்து சிவம் சக்தி, சிவம் சக்தி நாதம் விந்து, நீங்க எப்படி வேணா சொல்லிக்கோங்க. அது ஒன்றும் பேர் ஒன்றும் அவ்வளோ பெரிய அவ்வளோ முக்கியம் கிடையாது. 4 நிலை எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாதம் அந்த விந்துன்னு போட்டப்புறம் அபரநாதம் அபரம் விந்து, அவ்வளோதான் வரணும். ஊர்ல தம்பின்னு பேர் இருந்தா இன்னொருத்த வந்தானா சின்ன தம்பின்னு பேர் வச்சிருவாங்க அவனுக்கு, இல்லையா? தம்பி தம்பின்னு ஒருத்தர் கூப்பிட்டே இருப்பாங்க.
அப்புறம் இன்னொருத்த வந்துடும் அவனுக்கு கீழே. அவன் என்ன சொல்றது? தம்பி தம்பி நான் சொல்றது சின்ன தம்பி. அதுதான் நாதம் மேலே வந்துருச்சு, நாதம் விந்து வந்துருச்சு. இப்ப கீழே இன்னொரு நாதம் விந்து வந்தது, அதுக்கு என்ன சொல்ற வேண்டியது? உடனே அப்புறம் நாதம் அப்புறம் விந்து. அப்புறம்னா இது பரம்னா மேல, ஆனா போட்டிங்கன்னா கீழேன்னு அர்த்தம் இல்லையா? ஆ போட்டா கீழேன்னு அர்த்தம். பரம் மேல, அப்புறம் கீழே. மேல் பார்த்த முகம் ஈசான முகம், கீழ் பார்த்தா அதோ முகம், அது கீழ் நோக்கி இருக்கும்னு அர்த்தம். அதோ முகம் சிவனுக்கு அதோ முகம் கீழ் நோக்கி இருக்கும். இப்ப இந்த அதோ முகம் அந்த அதோ அதோ முகம்னா அதோன்னா கீழே தான் அர்த்தம். அவன் கதி அவனையே நம்பிட்டு இருந்தான், அவன் ஊருக்கு போயிட்டான். இவன் கதி அதோ கதி ஆயிடுச்சியா அப்படின்னு சொல்றது இல்ல, அதோன்னா அப்படியே கீழே போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக சொல்றது. சரி, நமக்கு இப்ப ஒரு 4 நிலை, இந்த 4 நிலை இருக்காரு பாருங்க. இப்ப கூட அவரால் நம்மால பயன்படுத்திக்க முடியாது. அது இன்னும் மேலதான் இருக்கு, இன்னும் மேல் நிலையில இருக்கு. இப்படி பிரிந்து வந்துருச்சே, இது ரெண்டும் வேற வேறையோ நாம நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் சுவாமி சொல்லுகிறார், இந்த சக்தி அதிலிருந்து பிரிந்தது என்று நாம நினைந்து விட வேண்டாம். இல்லது சக்தி ஓர் இடந்தனில் உண்டாகி, அதான் 3வது பாடல். இல்லது சக்தி ஓர் இடம் தனில் உண்டாகி. இந்த சக்தி இருக்கே, அது எங்கிருந்தோ தோணலை, இருக்கிறதுல இருந்து வந்ததுதான். அது இல்லாத பொருள் அல்ல, முன்ன இல்லாத பொருளாக அது வரல, முன்ன இருந்த பொருளாக இருக்கக்கூடிய அந்த பரவெளியிலிருந்து வந்தது. இல்லது சக்தி ஓர் இடம் தனில் உண்டாகி, கல்லொளி போல கலந்து உள் இருந்திடும். இல்லது சக்தி ஓர் இடம் உண்டாகி கல்லது ஒளி போல. இந்த கல்லதுங்கிறது கல்லது போலன்னாரு, கல்லது ஒளி போலன்னு எடுத்துக்கணும். மாணிக்க கல்லு, வைரக்கல்லு, இந்த கல்லுல ஒளி இருக்கும். கல்லுக்கும் ஒளிக்கும் என்ன சம்பந்தம்? கல்லுக்கும் ஒளிக்கும் என்ன சம்பந்தம்? நெருப்புக்கும் சூட்டுக்கும் என்ன சம்பந்தம்? இவர் சொல்லுகிறார், கல்லது ஒளி போல கலந்து உள்ளிருக்கும். நாம இந்த சிவம் சக்தின்னு சொல்லுகிற பொழுது அதை நாம ரொம்ப கவனமா கையாள வேண்டி இருக்கு. என்னையா உங்க சாமி எல்லாம் புருஷன் பொண்டாட்டியா இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க மற்ற சமயத்தார், இல்லையா? அப்படித்தானே கேட்கிறாங்க, புருஷன் பொண்டாட்டி. என்ன அற்புதமான கான்செப்ட்! இந்த சிவமும் சக்தியும் எப்படி இந்த இரண்டையும் நாம எண்ணி, இப்ப இந்த குழந்தைக்கு புரியணும்னா அது அப்படி சொன்னா தான் புரிஞ்சுக்காது. ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளுகிற நிலை பக்குவம் பெறுகிற பொழுது ஒவ்வொரு விதமாக புரிந்து கொள்வார்கள். ஆரம்ப காலத்தில் தந்தையை பார்க்கிற நிலை வேற. ஆரம்பத்தில் தந்தையை பார்க்கிற பொழுது, ரொம்ப எர்லி ஸ்டேஜில் பார்க்கிற பொழுது தந்தையை எப்படி பார்ப்பான்? வெளில கூட்டு போற ஒரு எஸ்கார்ட். நமக்கு எப்பப்பெல்லாம் நம்மளை வெளில கூட்டு போகணும், இந்த ஆள் அவங்க வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், அப்படித்தானே? தந்தைன்னா அப்படி. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தந்தைன்னா படிக்க வைக்கிறது ரொம்ப முக்கியமான சமாச்சாரம்லாம் வாங்கி கொடுக்குறவர் யாரு? வெறும் முட்டாயோட நிறுத்துறவர் இல்லை, வெறும் ஸ்வீட்டு கடையோடு நிறுத்துறவர் இல்லை, நல்ல படிப்பெல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் செய்கிறவர். கொஞ்சம் பக்குவம் வந்தவன உண்மையா தந்தையை எப்படி நோக்க வேண்டும் அப்படின்னா சிவனுடைய வடிவமாக நோக்க வேண்டும். அதுதான் உண்மையான நிலை. அந்த பக்குவம் மனசுல முகிழ்ந்து வருகிற பொழுது ஆன்மாவுக்கு தந்தையா தெரியாது, சிவம் இந்த வடிவம் எடுத்து தனக்கு வந்திருக்கிறது தெரியும். அப்படிதான் பார்க்கணும். அது பக்குவத்தினுடைய. தாயை எப்படி பார்க்கணும்? அம்பாளினுடைய வடிவம் வரல, அவங்க நேரம் வரல, அவங்க அவங்களுடைய வடிவமாக இங்கே வந்திருக்கிறது
அப்படின்னு தான் பார்க்கணும். எத்தனை பேர் பார்க்கறாங்க? பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களை இந்த உலகத்தில் யாராலும் வெல்ல முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. தன்னுடைய தாயையும் தந்தையும் யார் ஒருவர் இந்த உலகத்துக்கு நாம வந்திருக்கிற அந்த நிலையில இவங்க ரெண்டு பேரும் அப்பா அம்மானு உடம்போடு இருந்து உலகத்தாருக்கு வேணா அப்படி இருக்கலாம். தன்னை பொறுத்த வரைக்கும் இது சிவ வடிவம், இது சக்தி வடிவம், அவ்வளவுதான். சிவசக்தி வடிவம். தந்தையை எண்ணுகிற பொழுதும் தந்தையை கருதுகிற பொழுதும் சிவமாக பாவித்து சிவமாக எண்ணுகிற நிலை அது வருகிற பொழுது அதுதான் உண்மையான நிலை. இப்ப இந்த அந்த மேல்நிலையை சொல்லுகிற பொழுது சுவாமி அம்மையும் அப்பனுமாக இருக்கிற அந்த நிலைக்குத்தான் நமக்கு அம்மையும் அப்பனுமாக தந்திருக்கிறான். மேல இருந்து அந்த உயர்ந்த நிலையை சொல்ற கல்லொளி போல கலந்து உள்ளிருக்கும். கல் ஒளினா மாணிக்கமும் மாணிக்கத்தினுடைய ஒளியும் போல. கல் தான் வைரக்கல், மாணிக்கக்கல், நவரத்தன கற்கள் இருக்குல்ல, அதான் கல்லுங்கிற. கல்லொளி போல, கல்லின் ஒளி போல உள்ளே கலந்து இருக்கும். இதுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுவாங்கன்னா, இதுக்கு பேரு சமவாய சம்பந்தம்னு பேரு. அதாவது குணகுணி சம்பந்தம். குணகுணி சம்பந்தம். ஒரு பொருளும் அதனுடைய குணமும் பிரிக்க முடியாது. குணத்தை பிரிச்சா பொருள் அழிஞ்சிடும். இந்த சம்பந்தம் அம்பாள் என்பவள் சிவனுடைய குணமாக விளங்குகிறாள், ஆற்றல். அந்த நிலையில இருவர் எப்படி விளங்குகிறார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது இரண்டாக நாம் தெரிந்து கொள்வதனால இரண்டுன்னு நினைச்சிடக்கூடாது. அதுக்காகத்தான் சொல்லுகிறார். அந்த சக்திங்கிறது அந்த இடத்திலேயே உண்டாகி அதுக்குள்ளேயே கலந்து இருந்து நமக்காக பயன்படுகிற மாதிரி வருகிறது. ஐயா, இடம்தனில் உண்டாகினாரு இல்லது சக்தி ஓர் இடம்தனில் உண்டாகி கல் ஒளி போல கலந்து உள்ளிருக்கும். கலந்து உள்ளிருக்கும், கலந்து உள்ளிருக்கும். அது ரொம்ப முக்கியமான பகுதி. சிவமும் சக்தியும் கலந்து இருக்கிறது எப்படின்னா பிரிக்க முடியாத நிலை. இந்த சம்பந்தத்தை இப்படி சொல்றதை காட்டியும், இப்ப ஒரு தாள் இருக்குன்னு வச்சுங்க, ஒரு பேப்பர், ஒரு காகிதம். காகிதத்துக்கு எத்தனை பக்கம்? 2 பக்கம். பக்கம் 2 இருக்கலாம், ஆனா தாள் ஒண்ணுதான். இந்த பக்கம் பார்த்தா சிவப்பா இருக்குது தாள், அந்த பக்கம் பார்த்தா பச்சையா இருக்கு. இந்த தாளோட நிறம் எதுன்னு கேட்டா இந்த பக்கம் பாக்குற பொழுது சிவப்புன்னு, அந்த பக்கம் பார்த்தா பச்சை. என்னப்பா 2 வர்ணம் சொல்ற? அப்ப 2 தாளா? இல்லப்பா தாள் ஒண்ணுதான். 2 வர்ணம் சொல்ற, இந்த பக்கம் ஒரு வர்ணம், அந்த பக்கம் ஒரு வர்ணம். அதெல்லாம் இல்லப்பா, தாள் 1 2 1. அப்ப ஒரே வர்ணம் தானே நீ சொல்லணும். 2 சொல்ற. 2ஆக இருந்தாலும் பிரிக்க முடியாத ஒன்றாக விளங்குவது. ஒரே பொருள் தான், ஆனால் அது சிவமும் சக்தியுமாக பிரிக்கப்பட முடியாத நிலையில் இருக்கு. இந்த அத்துவிதம் தான் குணகுடி சம்பந்தம் என்று சொல்லப்பெறுவது. அவரு அந்த உயர்ந்த நிலையிலிருந்து தன்னுடைய சக்தியை, ஆற்றலை எப்படி பல்வேறு விதமாக தருகிறார் என்பதைத்தான் நாம் சித்தாந்தத்தில் பார்க்கிறோம். இந்த பாடல்களை சொல்லுகிற சிருஷ்டி எப்படி துவங்குகிறதுன்னா, முதல்ல அவர் தன்னுடைய நிலையிலிருந்து கீழே இறங்கி வந்து பல்வேறு நிலைகளில் தானாக இருந்து அதை செய்கிறார். முதல்ல குடும்பத்தில் தலைவனாக இருக்கிறார். பிறகு ஒரு அலுவலகத்துக்கு போய் அங்க மேனேஜரா இருக்கிறார். அப்புறமா மாலையில போய் எங்கேயோ ஒரு சமூக தொண்டுக்கு போய் அந்த சமூக தொண்டை செய்து தொண்டனாக விளங்குகிறார். ஒருத்தர் தான் தன்னுடைய ஆற்றலை பல்வேறு விதமாக வெளிப்படுத்துகிறார், இல்லைங்களா? ஒருத்தர் தான், ஆள் ஒருத்தர் தான். ஆனா ஆற்றல் எப்படி வெளிப்படுகிறது என்று சொன்னால், முதலே குடும்ப தலைவனாக இருக்கிற பொழுது ஒரு ஆற்றல், பிறகு ஒரு பொறுப்பாளராக ஒரு துறையில தலைவராக இருக்கிற பொழுது அங்கே தம்முடைய ஆற்றல் ஒரு,
ஒரு சமூக தொண்டு செய்கிற பொழுது அங்கே தன்னுடைய ஆற்றலையே பல்வேறு விதமாக செய்து கொள்வது போல சிவமே பேதமாக தோன்றுகிறது. சிவபேதம்னு பேர். இப்ப இந்த பேதமாக தோன்றுகிறதுன்னு சொல்லுகிற பொழுது முதல்ல நாம பார்த்தது என்ன? நாதன், அப்புறம் விந்து, அப்புறம் அபரநாதம், அபரவிந்து. சரி, இவங்க வந்துட்டாங்க. இந்த அபரவிந்து வந்ததுக்கு அப்புறம் அதான் இதை சொல்லுகிறார். அந்த இடத்துல சொல்லுகிற பொழுது இந்த இரண்டும் பிரிப்பற்ற நிலையிலே விளங்குகிறது. இது நாதமும் இந்த சக்தியும் பிரிப்பற்ற நிலையில, ஆரம்பத்தில் சிவம் சக்தியும் பிரிப்பற்ற நிலையில விளங்குகிறது. பிறகு அவை கீழே வருகிற பொழுது உயிர்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக அவை நாதமாகவும் சக்தியாகவும் ஒலி வடிவமாகவும் ஒலியானது வரி வடிவமாகவும் இப்படியாக இருந்து பயன்பெறுகிற அந்த நிலைகளை எல்லாம் சொல்லி வருகிறார். இப்படி வருகிற பொழுது அவைகளுக்கு வேறு வேறு பெயர் வந்து விட்டதே, அவை வேறு வேறு பொருள்கள்னு நினைச்சு மயங்கிடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப நமக்கு நிறைய பேர் கொடுத்துட்டோம். அந்த பேரெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா சதாசிவர், மகேஸ்வரர், உருத்திரர், அப்புறம் திருமால், அப்புறம் பிரம்மா, இப்படி பல்வேறு விதமான பெயர்கள் எல்லாம் நம்ம கடவுள் தானே. அதெல்லாம் எல்லாம் நம்ம கடவுளா தானே சொல்ல பெறுகிறது. இத்தனை பேர்ல யாரை வணங்குறது? யாரை விட பெரியவங்க? யாரை வணங்கினா யார் கோச்சிக்குவாங்க? இல்ல ஒருத்தரை வணங்கினா போதுமா, மித்தவங்க எல்லாம் வருத்தப்படாம இருப்பாங்களா? இதெல்லாம் நமக்கு ஏகப்பட்ட குழப்பம் இல்லைங்களா? கடவுளர்னு பார்க்கிற பொழுது நிறைய கடவுளர்கள் இருக்கிறாங்க, அதை நம்ம ஒப்புக்கொள்ளத்தான் வேணும். ஆனா ஏன் இப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது? இது என்ன செட்டப் அப்படின்னு பார்க்கணும். எப்படி அமைத்திருக்கிறார் என்பதைத்தான் நம்ம பார்க்கணும். அதனால வல்லதுவாக வழி செய்த அப்பொருள் சொல்லது சொல்லிடின் தூராதி தூரமேனாரு. பொருள் ஒண்ணு சொல்லி இருக்கிறேன். இப்ப நான் அந்த பொருளுக்கு என்ன பேர் சொன்னேன்? அந்த பொருளுக்கு என்ன பேர் சொன்னேன்? எங்கேயோ இருக்கிற பொருளுக்கு பராபரன்னு சொன்னேன், பரவழின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அடுத்தது ஆதி சிவன் சொன்ன. பேர் சொல்லிட்டேன். பேரை சொல்லிட்டேன்ல, பேர் சொன்ன கிட்டக்க வந்துருச்சுன்னு அர்த்தமா? ஒரு பொருளை குறிக்கிறோம், ஒரு பெயரினால குறிக்கிறோம்னா அந்த பொருளுக்கும் அந்த பெயருக்கும் இப்ப நீர் அப்படின்னு நான் சொன்னா, நீர் ஒரு இடத்துலயும் அந்த சொல்லு ஒரு இடத்துலயும் தான் இருக்கு. நான் நீர்னு சொன்னேன், சொல்லு ஒரு இடத்துல இருக்கு, நீர் இன்னொரு இடத்துல இருக்கு. சொல் பொருள் ரெண்டும் தெரிஞ்சுக்கணும். ஒன்னு சொல் பிரபஞ்சம், இன்னொன்னு பொருள் பிரபஞ்சம். சொற்கள் எல்லாம் பொருளை குறிக்கும். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. எல்லா பொருளுக்கும் ஒரு சொல் இருக்கும். இங்க எந்த பொருளை எடுத்தாலும் அதுக்கு ஒரு சொல் இருக்கணும். இல்லைன்னா ரெண்டுமே காரிலேட் ஆகாது. சொல்லால குறிக்கப்பட முடியாத ஒரு பொருள் இருக்குமானால் அந்த பொருள் நமக்கு தெரியாதுன்னு அர்த்தம் இல்லைங்களா? சரி, இப்ப சிவம்னு சொல்லக்கூடிய ஒரு சொல்லினாலே ஒரு பொருளை குறிக்கிறோமே, அந்த பொருளுக்கு நமக்கு இடையில இருக்கிற தூரம் எவ்வளவு? இந்த சொல்லுக்கு அதுக்கு இருக்க இடையில தூரம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா சாமி சொல்லுகிறார், தூராதி தூரமேனார். இந்த சொல்லுக்கும் பொருளுக்கும் இடையில இருக்கிற தூரம் அளந்தே சொல்ல முடியாதியா. நாம என்னவோ ஒரு பொருள் பேரை சொன்னோம், ஆனா நான் பேரு சொல்லிட்டதுனால அனாதி சிவன் ஆதி சிவன் பேரு சொல்லிட்டதுனாலேயே அதுக்கும் இதுக்கும் இடைவெளி கம்மின்னு நினைச்சிடாத. இந்த சொல்லு குறிக்கிறது எல்லையை கடந்து விளங்குகிறது. சொல்லுகைக்கு இல்லை என்று எல்லையை கடந்தவானார் அருணகிரிநாதர். சொல்லால குறிக்கப்படுகிற பொருள்கள் அனைத்தும் நல்லா பார்க்கணும். சொல்லால குறிக்கப்படுகிற பொருள்கள் அனைத்தும் சுட்டு பொருள்கள். சுட்டு பொருள்லாம் என்னைக்காவது ஒரு நாள் அழிஞ்சு போடும். அதனாலதான் சுட்டு பொருளுக்கு அப்பாலே விளங்குவது சிவம் என்று சொல்லுவார்கள். சுட்டி அறியப்பட முடியாத பொருள் சிவம். நாம சுட்டி அறியறதுக்கு அப்பாலே விளங்கக்கூடிய பொருள் தான் சிவம். நாம எதையெல்லாம் சுட்டி அறியறோமோ அதுக்கெல்லாம் ஆயுசு ரொம்ப சொற்பம்னு அர்த்தம். நாம சுட்டி அறிகிற பொருளுக்கு ஆயுசு சொற்பம், அது ஒரு நாள் அழிஞ்சிரும் அர்த்தம். நாம எந்த பொருளை சுட்டி அறியப்பட முடியாதோ அதுதான் நித்திய பொருள். இந்த உடம்ப இவருன்னு சொல்லி சுட்டி அறிகிறோம், இந்த உடம்பு நிக்காது.
இந்த உடம்புக்குள்ள இருக்கிற உயிரை இதுதான் உயிர் நீங்க சுட்டி அறிய முடியுமா? முடியாது. உயிரை சுட்டி அறிய முடியாது, உடம்பை சுட்டி அறியலாம். சுட்டி அறியப்படக்கூடிய உடம்பு அழிஞ்சு போயிடும், சுட்டி அறியப்பட முடியாத உயிர் என்றும் இருக்கும் இல்லீங்களா? எதை சுட்டி அறிகிறோமோ அது இருக்காது. இது சிவன் கோயில் என்று நீங்கள் சுட்டி அறிந்தால் கூட அந்த கோயிலுக்கும் இது உண்டு. நீங்க அதை 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணி ஆகணும். அதை சுதைய வர்ணம் அடிக்கணும், சுண்ணாம்பு அடிக்கணும், மெயின்டைன் பண்ணுமா இல்லையா? ஆனா அது உள்ள இருக்கிற பொருள் பரம்பொருள், அது சுட்டி அறியப்பட முடியாத பொருள், அது என்றும் விளங்குவது. ஆணவம் இருக்கு பாருங்க, அதுவும் சுட்டி அறியப்பட முடியாத பொருள், அறியாம அதுவும் சுட்டி அறியப்பட முடியாத பொருள். அதனாலதான் அதையும் அழிக்க முடியாது, அது இருந்துகிட்டு தான் இருக்கும் எப்பவுமே. ஆணவம் என்று சொல்லக்கூடிய அறியாமை இருள், அது நீங்கி விடாது, அது இருந்துகிட்டே தான் இருக்கும். அது எப்படி அது அது அந்த நிலையில, அந்த முக்தி நிலையில அது விளங்குங்கிறது ஒரு பெரிய புதிர் தான். வருவோம் அதுக்கு அப்புறமா, ரொம்ப நாள் கழிச்சு வருவோம் அதுக்கு. அது என்ன பண்ணும், அது எப்படி இருக்குங்கிறது நம்ம இதுல பார்த்தோம். துகளர் போதம், துகளர் போதத்தில் ஆணவத்தை பத்தி ரொம்ப ஆழமா பார்த்தோம். அவர் வேற விதமா சொல்றார். இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பெருமான் அப்படி மேலேருந்து இறங்கி வருகிற அந்த பெருமானும் சக்தி வேற வேற நினைச்சிடாதப்பா, இது வேற அது வேற நினைச்சிடாத. உலகத்தை நடத்துவதற்கு தம்முடைய ஆற்றலை பயன்படுத்துவதற்கு சிவத்திலிருந்து அந்த ஆற்றலை நாம தனியாக அறிந்து கொள்ளும் விதமாக சக்தி என்கிற பேர்ல அது இருக்கு. ஆரம்பத்தில் சக்தியாக விளங்கக்கூட ஆதிசக்தி என்று சொல்லக்கூடிய அதிலிருந்து தான் சிவம் இந்த நாதன் விந்து என்று சொல்லக்கூடிய இரண்டையும் தோற்றுவித்து பிறகு அபரநாதம் அபரவிந்து என்கிறவற்றையும் தோற்றுவிக்கின்றார். ஏன் அப்படி செய்கிறார் என்று சொன்னால், உலகமானது ஒலியும் ஒளியும் அடிப்படையாக கொண்டவை. எனவே ஒலி தோன்றுவதற்கும் ஒளி தோன்றுவதற்குமான அடிப்படை நிலைகளாக இந்த ரெண்டையும் படிச்சுக்கிட்டார். ஒளிங்கிறது வரி வடிவம், ஒலிங்கிறது இசை வடிவம், நாத வடிவம், அது அது துவக்கம். இந்த இரண்டையும் கொண்டு துவங்குகிற அந்த நிலைதான். இதை இரண்டையும் சேர்ந்த அந்த ஒலியும் ஒளியும் சேர்ந்த நிலைக்கு தான் ஓங்காரம்னு பேரு. அந்த ஓம்காரம்ங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது, இந்த இரண்டு ஆற்றலும் இணைந்த ஆற்றல். இந்த நாதமும் விந்தும் இணைந்த ஆற்றல் தான் ஓங்காரம். இந்த நாதமும் விந்தும் குறிக்கிறதுக்கு நாதத்தை கோடால குறிப்பார்கள், விந்த சுழியினால குறிப்பார்கள். அப்படி கோடு போட்டு அப்படி சுழிய போட்ட உடனே அது அப்படியே துதிக்க மாதிரி இருக்கும். அதனால விநாயகர் பிரணவ வடிவானவர், அவரை குறிக்கிறதுக்கு ஒரு கோடு போட்டு சுழிய போடணும். கோடு போட்டு சுழிய போடலாம், இல்ல சுழிய போட்டு கோடை போடலாம். அதுக்கு பிள்ளையார் சுழின்னு பேர் வந்தது. அதுதான் அப்படித்தான். அது பிள்ளையார் சுழிங்கிறது என்ன, ஒரு சுழி ஒரு கோடு, சுழி விந்து கோடு நாதம். இப்ப கூட நோட்டேஷன்ஸ் எப்படி எழுதுறாங்க, இசைக்கு கோடு தானே. இந்த கோடு எதை குறிக்கும்னா நாதத்தை, சுழி எல்லா எழுத்தும் சுழி பிறை கோடு, இதை வச்சுதான் எல்லா எழுத்தும். எழுத்துக்கள் எல்லாமே சுழி பிறை கோடு, மூணு தான் எழுத்து வடிவங்கள். இந்த மூணையும் சேர்த்து கம்பைன் பண்ணா எந்த எழுத்தும் அதான். ஆங்கிலமா இருந்தாலும் அதான், தமிழா இருந்தாலும் அதான், மலையாளமா இருந்தாலும் அதான், தெலுங்கா இருந்தாலும் அதான், ஹிந்தியா இருந்தாலும் அதான். எழுத்து எல்லாமே இந்த மூன்றையும் அடிப்படையாக வைத்ததுதான். இது இந்த ஓங்கிற அந்த ஒரு அந்த சொல்லு இருக்கிறதே, அது இந்த அந்த ஆற்றல், இந்த செயலாற்றல், இந்த ஒளி ஒலி இரண்டும் கலந்த அந்த ஓங்காரம், இந்த இரண்டும் தான் உள்ளுக்குள்ள ஆற்றலாக உள்ளே விளங்குகிறது. பிரணவ ஆற்றல். நாத விந்து கலாதி நமோ நமோனாரு யார், நம்முடைய அருணகிரிநாதர். ஆக இந்த 4 நிலைகளையும் தோற்றுவிக்கிற அந்த நிலைக்கு லயம் அப்படின்னு பேரு. இந்த லயத்துல எல்லாமே அருவ நிலையில தான் இருக்கும். எல்லாமே அருவ நிலை, உருவம் கொள்ளாத நிலை. இந்த உருவம் கொள்ளாத நிலை தான் ஆதிசிவன் ஆதிசக்தியை விட்டுட்டு கீழே வருகிற
பரநாதம் பரவிந்து, அபரநாதம் அபரவிந்து, இந்த நாலும் லயம் என்று அழைக்கப்பெறுகின்ற 4 நிலைகள். தூரச்சோதியில் தொடர்ந்தொரு சக்தியாகி ஆர்வத்து நாதம் அணைந்தொரு விந்துமாய். முதல்ல இந்த ஆதி சிவனிலிருந்து பொருந்திய நிலையினால சக்தி வந்தது. இந்த சக்தி வந்ததுக்கு பிறகு நாதம் பொருந்தியதுனால விந்து வந்தது. இந்த அபர விந்து என்று சொன்னதற்கு பிறகுதான் இப்பதான் கொஞ்சம் ஃபாஸ்டர்ல அந்த இது ஆரம்பிக்கிறது. என்ன அப்படின்னாரு, பாரச்சதா சிவம் பூதமோர் 5மாய். இனிமேதான் இந்த உலகத்தை படைக்கிறதுக்குரிய அந்த நிலைகளை சுவாமி செய்கிறார். அந்த அபரவிந்துலிருந்து துவங்குகிற முதல் நிலை, அதிலிருந்து வந்தது சதாசிவர். இதுவரைக்கும் ஞானத்தையும் கிரியையையும் அப்படியே தனித்தனியா வச்சிருந்தவர் இரண்டையும் இப்பதான் கலக்கிறார். ஞானமும் கிரியையும் கலக்குது. இந்த ஞானமும் கிரியையும் மிகச்சரியாக கலந்த நிலைக்கு சதாசிவர் என்கிற நிலை உருவாகிறது. இதான் அரு உருவமாக இருக்கிற நிலை இந்த சதாசிவர். இந்த சதாசிவர் என்று சொல்லக்கூடிய இந்த சதாசிவர் இருக்கிறாரே, இவருக்கு ஒரு நிலைக்களம் போனோம். அவர் என்ன பண்ணுகிறார், இந்த அபரவிந்திலிருந்து ஒரு நிலைக்களம் சாதாக்கியம் என்ற இடத்தை எடுத்துக்கொள்கிறார். அதுதான் அவருடைய ஆபீஸ். அவர் இருந்து தொழில் பண்ணுகிற இடம் சாதாக்கியம். அப்ப நமக்கு இப்ப என்ன கிடைச்சது, சதாசிவர் வந்துட்டார். இப்பத்தான் அருவத்தையும் உருவத்தையும் பிரிட்ஜ் பண்ணுகிற ஒரு அரு உருவ நிலையில வருகிறார் சதாசிவர். அவர்தான் இப்ப நம்ம திருக்கோயில்ல பார்க்கிற சிவலிங்கம். சிவலிங்கம்ங்கிறது எப்படின்னு கேட்டா, நம்ம உருவத்திலிருந்து ஆரம்பிச்சு நம்மளை கொண்டு போய் அருவத்தில் விடுகிற இடைநிலையில இருக்கிறவர். நாம சரியை கிரியையில இருக்கிறவங்களை கொண்டு போய் யோகத்தில் விடுகிறவர். யோகத்தில் விட்ட பிறகு ஞானம் பெறுவதற்கான நிலை. இப்ப சரியையும் கிரியையும் செய்கிறவர்கள் அந்த பெருமானை பல்வேறு மூர்த்தங்களாக, அது போகமூர்த்தம், யோகமூர்த்தம் அல்லது உக்ரமூர்த்தம் என்று சொல்லக்கூடிய நிலைகள்ல அதை இப்படியும் சொல்வார், வேக வடிவம்னு சொல்வார்கள். போக வடிவம், யோக வடிவம், வேக வடிவம், இப்படி சொல்லுகிற பல்வேறு வடிவங்கள். அதெல்லாம் வழிபட்டுட்டு சிவலிங்கத்தை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சா இப்பதான் we are crossing the bridge. அங்க போறதுக்கு, எங்க, இந்த அருவ வழிபாடு போறதுக்கு. அருவ வழிபாடு போகிறதுன்னு சொன்னா சும்மா வெறுமன அருவ வழிபாடு அல்ல. இந்த அருவ வழிபாடு என்பது உள்ளே இருக்கக்கூடிய சதாசிவரை காணுதல். அதுதான் முக்கியம். நோக்கம் அதுதான். நம்முடைய வழிபாட்டினுடைய நோக்கம் அத்தனையும் என்ன அப்படின்னு கேட்டா, உள்ளே இருக்கிற பொருளை அடையாளம் காட்டுவதுதான். அதுதான் நோக்கம். நம்முடைய வழிபாடுகளுடைய ஆரம்பமாக இருந்தாலும், நடுவாக இருந்தாலும், நிறைவாக இருந்தாலும் உள்ளே இருக்கிற பொருளை பார்த்து விடுதல் தான். இப்ப நடராஜரை நேரில் பார்க்கிறோம். நடராஜருடைய அடையாளங்கள் எல்லாம் நமக்கு தெரிகிறது. அத்தனை அடையாளங்களையும் தெரிந்து கொள்ளுகிறதுனாலே நமக்கு ஒரு ஆனந்தம் உண்டாகிறது உண்மை. ஆனால் அவரையே இதயத்திலே வைத்து பாவனை செய்து இதயத்திலே காணுகிற பொழுது ஏற்படுகிற ஆனந்தம் உண்மையான ஆனந்தம். திருமூலர் 3ஆம் தந்திரத்தில் யோகதான் முழுக்க முழுக்க சொல்றார். 3ஆம் தந்திரத்தில் அதில் சொல்லுகிற பொழுது அந்தந்த இடங்கள்ல அந்தந்த மூர்த்தத்தை வைத்து, இப்ப வெளியில போய் வழிபட்ட அந்தந்த மூர்த்தங்களை அங்கங்க வழிபடு. அப்ப இந்த இடத்துல இந்த இதயத்தானத்துல வச்சு நடராஜரை வழிபாடு. இப்ப இது வரைக்கும் வெளியில செஞ்சிட்டு இருந்தோம் நடராஜரை வழிபாடு. இப்ப என்ன செய்யணும், நடராஜரை இங்க குடியேற்றணும். இதயத்துல இங்க ஏற்றி இங்கே இருப்பதாக பாவனை செய்து அங்கேயே பாவித்தல். அப்பொழுது விளைவது அனுபவம்ங்கிறாரு. அதே போல சிவலிங்கத்தை நாம அங்கே கற்பகிரகத்திலே பார்த்து அங்கே தரிசித்து அங்கே நாம் அவரை அனுபவித்த நிலையில சூட்சமாக அவரை உச்சியிலே நிறுத்தி தரிசிப்பது. அப்ப கோயில்ல போய் நடராஜரை தரிசனம் பண்ணிட்டு மூலவரை தரிசனம் பண்ணுவதும்
யோகத்தில் உள்ள இதயத்தில் நடராஜரை பார்த்துட்டு உச்சியில சிவலிங்கத்தை காண்பதும், இது என்னவோ யாரோ ஒருத்தருக்காக இருக்கிற ஒரு நிலையை நாம் நினைச்சிட வேண்டாம். இது எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பாக அமைந்த ஒரு நிலைதான் திருமூலர் சொல்லுகிறார். இது இயலக்கூடிய ஒன்றுன்னு நினைத்து முதல்ல கேளு. இது நம்மளால ஆகாதுன்னு நினைச்சிட்டு கேட்காத என்னாரு. கேட்கிற பொழுது இது நம்மால முடியும். ஏனென்றால் செய்தவர்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள் தான் அந்த உயர்ந்த நிலைக்கு வந்து அதை செய்திருக்கிறார்கள். அதுக்கு ரொம்ப முக்கியமா தேவை பாவனை. இந்த பாவனை என்பது இருக்கு பாருங்க, அது ரொம்ப முக்கியம். பாவித்தல். ஒரு படத்தை பார்க்கிறோம், அந்த படத்துல ஒரு சாமி படம் இருக்கும்னா அதை நாம ஒரு காகிதம் என்றோ, அதுல இருக்கிறது ஒரு பெயிண்டிங்னோ, அதுல என்ன ஆயில் பெயிண்ட் பண்ணிருக்கணும், இதையெல்லாம் பார்க்காமல் அத்தனையும் தாண்டி போய் அதை இறைவன் என்று நினைந்து நம்மை மறந்து அதை தொழுகிற பொழுது பாவனை அங்கே இறைவன் இருப்பதாக பாவித்தல். அப்படித்தானே செய்யறோம். அதே இந்த பேப்பர்ல இருக்கிற ஒரு கடவுளை அல்லது ஒரு சிலையிலேயோ அல்லது ஒரு மரத்திலேயோ அல்லது ஒரு கல்லிலேயோ இருப்பதாக பாவித்து வழிபாடு செய்கிற நீ அவனையே ஏன் இங்கே உள்ளே இருக்கிறான் என்று பாவித்து வழிபாடு செய்ய முடியாது என்று கேட்கிறார். முடியும். பாவனையை இடம் மாத்து. அந்த பாவனையை இடம் மாத்துகிற பொழுது அந்த வழிபாடு விறுவிறுன்னு அந்த வழிபாடு. கொஞ்சம் எங்க கோயிலுக்கு போயிட்டு வரேன்பாங்க, கொஞ்சம் இருங்க கோயிலுக்கு போயிட்டு வரேன்பாங்க. சரி, இங்கேருந்து கிளம்பி எங்கேயோ கோயிலுக்கு போயிட்டு வருவார் போல இருக்கு. எந்த கோயில்? சிவன் கோயில் தான். அப்படியா? என்ன கோயில்? இந்த சிவன் கோயில். ஆத்மநாதர்னு பேரு அவருக்கு. ஓ, ஆத்மநாதரா? திருப்பெருந்துறை போயிட்டு வந்துருவீங்களோ? நான் ஏன் திருப்பெருந்துறை போனோம்? என்கிட்டே இருக்காரியா அவரு திருப்பெருந்துறைக்காரரு. போயிட்டு வந்தார, கொஞ்ச நாள் உட்காருங்க அப்படின்ட்டு. உட்காரு போயிடுவாங்க. கோயிலுக்கெல்லாம் போய் தரிசனம் எல்லாம் பண்ணி எல்லா விதமான அந்த வாரியார் சாமி சொல்லியிருக்கார். இந்த நான் இங்கே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, அந்த இதுல கூட தோழர் போகத்தில் கூட சொல்லியிருக்காரு. சிவயோகி மா ரத்ன சபாபதி பிள்ளைன்னு, மா ரத்ன சபாபதி பிள்ளை சிவயோகி. அவரை பத்தி வாரியார் ரொம்ப சில இடங்கள் ரொம்ப நுணுக்கமாக குறிப்பிடுவார். அவரு சில சமயம் சுவாமியை பார்க்க வருவாராம். இவருக்கு அவர் மேல சொல்லலாத மரியாதை. யாருக்கு? நம்ம வாரியார் சுவாமி. அப்ப அவரு எதிர்த்தாற் போல அவர் வந்த உடனேயே சுவாமி அவரை அமரச் செய்து வாரியார் சுவாமி அவர்கிட்ட விண்ணப்பிப்பாராம், சாமி கொஞ்ச நாள் யோகம் பண்ணணும்ட்டு. மறு வினாடி அந்த அமர்ந்த நிலையில, இப்ப நாம் எவ்வளவு தூரம் விளக்கி சொல்லிட்டு இருக்கிற அந்த யோக நிலை இருக்கு இல்லையா, அத மறு வினாடி அடுத்த வினாடியில யோகத்துக்கு போயிடுவாராம். கிரு கிரு கிருன்னு மூலாதாரத்தில் இறங்கி போய் இந்த இடத்துல நின்று இந்த இடத்துல நிற்பாராம். சாமி என்ன பண்ணுவாராம்? வாரியார் சாமி அப்படியே அவரை தொழுவாராம், வணங்குவாராம். இப்ப ஒரு சிவத்தை வழிபாடு செய்கிறேன்ட்டு. சிவ வழிபாடு இதை விட ஒரு பெரிய சிவ வழிபாடு கிடையாதுன்னார். இப்ப இவரு யோகத்துல போய் அந்த நிலையில உள்ளே வழிபாடு செய்துட்டு இருக்கார். கோயிலுக்கு போயிட்டார். உள்ளார வடிவமே சிவ வடிவமாக கருதி அவரை தொழுதார். அப்படிப்பட்ட யோகியர்லாம் இருந்திருக்கிறாங்க. என்ன ஒரு பிட்டி அப்படின்னா, அவருக்கு டிசைபிள்ஸோ அவருக்கு கீழேயோ அந்த கலையை சரியான இறக்குமதி செய்யாம எங்க இருக்கிறாங்களோ இல்ல, எனக்கு அதுவும் தெரியாது. ஐயா பேரு ரத்ன சபாபதி பிள்ளை. ரத்ன சபாபதி பிள்ளை என்ன ஒரு தடவை அண்ணா நகர்ல கூப்பிட்டு இருந்தாங்க பேசுறதுக்கு. எழுதியிருக்காரு சிவராஜ யோகம்னு எழுதியிருக்காரு. அவரு திருவாசகமும் சிவராஜ யோகம்னு எழுதியிருக்காரு. திருவாசகம் முழுக்க சிவராஜ யோகத்தின் அடிப்படையில் பொருள் சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் கூட புரியாது, அவ்வளவு ஸ்டாண்டர்டு. அப்படி எழுதியிருப்பாங்க. திருமந்திரத்துக்கும் நிரம்ப சொல்லியிருக்கிறாங்க. நான் ஒரு சமயம் என்ன அண்ணா நகர்ல இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க உங்களுக்கு இங்க இருக்கிறவங்களுக்கும் சில பேருக்கு தெரியும் அந்த அமைப்பு. இந்த ரிட்டையர்டு ரெவென்யூ அபிஷியல்ஸ், பெரிய ரெவென்யூ அபிஷியல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் ஒன்று வச்சிருக்கிறாங்க அண்ணா நகர்ல. அது ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் கூட அதுல இருக்கிறாங்க. அந்த கன்ஃபோர்ட் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், அந்த நம்ம வெங்கட்ராமன் டிவி வெங்கட்ராமன் திருமந்திர செல்வர், அவங்க ஒரு ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் ஒரு ஹம்சான்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. எக்மோர் கிட்ட நினைக்கிறேன், பிராந்தேன் ரோடு
அதுக்கிட்ட அங்கே வச்சிருக்கிறாங்க. அங்கே அவங்க கூப்பிடுவாங்க அடிக்கடி, நான் போய் அங்கே பேசுறது உண்டு. இவங்க இங்கே அந்த அண்ணா நகரில் வச்சிருக்கிறாங்க. எனக்கு அந்த சாந்தி காலனியில் நினைக்கிறேன், ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்தேன். அங்கே என்னை கூப்பிட்டாங்க. அப்போ என்னை அழைக்கிற பொழுதே அதில் அமைப்பாளர் ஒருத்தர் நினச்சி, ஐயா நீங்கள் திருவாசகம் பேசுங்க, எவ்வளோ கடினமாக பேச முடியுமோ அவ்வளோ கடினமாக பேசுங்க. இது எப்படி இருக்கு? அவங்க சொல்லும் போது எவ்வளவு கடினமாக பேச முடியுமோ அவ்வளோ கடினமாக பேசுங்க. ஏன்னா திருவாசகத்தில் நீங்கள் நுட்பம் சொல்றீங்கன்னு கேள்விப்பட்டோம். நாங்கள் எவ்வளோ நுட்பத்தையும் கேட்போம், அதனால நுட்பம் கேட்பாங்களோ மாட்டாங்களோன்ட்டு நீங்கள் பாட்டுக்கு மேலாக சொல்ல வேணாம், எங்களுக்கு நிறைய நுட்பம் சொல்லுங்கன்னு கேட்டேன். இப்போ அங்கே போய் பேசினேன். அங்கே ஒரு 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசினது. அங்கே இந்த டாக்டர் தர்மலிங்கம்னு ஒருத்தர், அவர் தான் என்னை அழைச்சின்னு போனார்னு நினைக்கிறேன். இப்போ பேசி முடித்த உடனே ஒரு அன்பர் என்னை கைப்பிடிச்சு, ரொம்ப அற்புதமாக இருந்தது, நான் நீண்ட நாளைக்கு அப்புறம் திருவாசகத்தை இப்படி கேட்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறது இல்லை தெரியல அப்படின்னு சொல்லி கைப்பிடிச்சார். என் பக்கத்தில் இருந்தவர் எனக்கு அறிமுகப்படுத்தினார். ஐயா அவர் யாரும் தெரியுதுங்களா? எனக்கு தெரியாதுங்க. என்ன அவர் தான் அந்த சிவமா யோகி ரத்னசுவாமி பிள்ளையோட பையன் சார் அப்படின்னாரு. அவருடைய மகனார்னாரு. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. ரத்னசுவாமி பிள்ளையை பார்க்கணும்னு வாரியார் சுவாமிகள் ஆர்வப்பட்டாராம், வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் பார்த்தாராம் அப்படின்னு சொன்னார். அவரை பார்க்கறதுக்கு நமக்கு வயசு இல்லை. அவங்க சுவாமி சிவத்தோட கலந்துட்டாங்க. அவங்க ரத்னசுவாமி அவரை பார்க்க முடியலன்னு இருந்தேன். பிள்ளைய அவர் என்னுடைய கையை அன்பா பிடிச்சது பார்த்த உடனே எனக்கு இன்னும் ரத்னசுவாமி பிள்ளையத்தான் பார்க்க முடியல, அவருடைய பையனையாவது தீண்டுவதற்கு பாக்கியம் கிடைச்சது நினைச்சேன். அவ்வளவு மரியாதை அவர் ரத்னசுவாமி மேல. அவங்கள அதை சரியானபடி இன்னும் கொஞ்சம் சொல்லிவிட்டு போயிருக்கலாமோ அப்படின்னுட்டு எனக்கு ஒரு ஆதங்கம். இந்த அபர விந்து என்று சொல்லப்படக்கூடிய அந்த நிலையிலிருந்து சதாசிவரை தருகிறார். சதாசிவருக்கு பிறகு வருவதுதான் மகேஸ்வரர், அதுக்கப்புறம் திருமால், அதுக்கப்புறம் பிரம்மா. இதுல என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, இதை நீங்க கொஞ்சம் கவனமா கேட்டுக்கணும். இந்த திருமாலும் பிரம்மனும் யார் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு வேணும். என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பாட்டை பார்த்தீங்கன்னாலே சொல்லுவார், பாராம் சதாசிவம் ஓர் 5க்கும் 5 நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம். இந்த நிலத்துக்கு பிரம்மன், நீருக்கு திருமால், அப்புறம் தீக்கு உருத்திரன், அப்புறம் காற்றுக்கு மகேஸ்வரன், ஆகாசத்துக்கு சதாசிவன். ஆகாசத்துக்கு சதாசிவன். இந்த ஆகாசத்துக்கு சதாசிவர் அவர் தான் கடவுள். இந்த 5 பூதங்களுடைய சூட்சம கண்ட்ரோல் இந்த 5 பேர்த்திட்டையும். இந்த 5 பேரும் நீங்க நல்லா கவனமா கேட்கணும். இப்ப அபர விந்து இருந்தது பாருங்க, அபர விந்துன்னு இருந்தது. பரநாதம் பரவிந்து, அபரநாதம் அபரவிந்துன்னு இருந்தது. இந்த நாதம் விந்து என்ன அர்த்தம்? ஒலியும் சொல்லும், வரி வடிவம், ஒலியும் சொல்லும். இந்த அபரநாதம் அபர விந்து இருக்குதே, இந்த அபர விந்திலிருந்து சதாசிவர் வந்தார். சதாசிவரிலிருந்து யார் வருகிறார்? மகேஸ்வரர். மகேஸ்வரரிலிருந்து இப்ப சதாசிவர் என்ன பண்ணார்? சுத்தமாயிலிருந்து வந்தது பாருங்க. ஒன்னா முதல்ல சுத்தமாயிலிருந்து நாதம் வந்தது, நாதத்துல அப்புறம் விந்து வந்தது, அப்புறம் விந்திலிருந்து திரும்ப அபரநாதன் ஒர்க் பண்றதுக்கு ஒரு நாதம், அபர விந்து ஒர்க் பண்றதுக்கு ஒரு இது, அதுக்கு அபர விந்துன்னு பேரு. இந்த அபர விந்திலிருந்து சாதாக்கியம் வருகிறது. ஏன்னா சதாசிவர் உட்கார்ந்து வேலை செய்யறதுக்கு ஆபீஸ், சதாசிவருக்கு ஒரு இடம் வேணும், சாதாக்கியம்னு பேரு. இந்த சாதாக்கியம் எங்க இருந்து வந்ததுன்னா அபரவிந்திலிருந்து கொண்டாந்தது. கவனமா கேட்கணும். சித்து பொருள் ஒரு பக்கம், அசித்து பொருள் ஒரு பக்கம். இந்த அசித்தா இருக்கக்கூடிய சுத்தமாயிலிருந்து அவரவர்களுக்குரிய களம் அமைத்து கொடுக்கப்படும். இந்த உயிருக்கு ஒரு களம் சுத்தமாயிலிருந்து இல்ல, அசுத்தமாய, அதுல இருந்து பிரகிருதி, அதுல இருந்து இந்த உடம்பு அமைத்து கொடுத்தது இல்லைங்களா? அது போல அவரவர்களுக்கு இருந்து தொழில் செய்வதற்கு அபரவிந்திலிருந்து சாதாக்கியம். நல்ல கவனமா கேட்கணும். இந்த சாதாக்கியத்திலிருந்து திரும்பவும் அடுத்ததா தோன்றுவதுக்கு பேரு
இந்த மாகேஸ்வரி ஈஸ்வர தத்துவம். மாகேஸ்வரர் இருந்து வேலை செய்யறதுக்கு. ஏன்னா சதாசிவர்ல இருந்து மாகேஸ்வரர் வந்துட்டார், ஈஸ்வரர். ஈஸ்வர தத்துவம் வேணுங்கிறதுக்கு ஈஸ்வரம் என்கிற ஒரு தத்துவம். இந்த மாகேஸ்வரருக்கு அடுத்தது கீழே இன்னொருத்தர் வருகிறார். ஏன் அவர் கீழே வருகிறார்? அவருக்கு பேரு என்னன்னு கேட்டா, மாகேஸ்வரர் கீழே வருகிறவர் பேரு வித்யேஸ்வரர்னு பேரு. இந்த வித்யேஸ்வரர் இருந்து வேலை செய்யறதுக்கு சுத்த வித்தை. இந்த வித்யேஸ்வரருக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டா, இவருக்கு மட்டும் 3 பேர் உண்டு. அந்த 3 பேர் தான் உருத்திரன், மால், அயன். இந்த வித்யேஸ்வரருக்கு தான் உருத்திரன், மால், அயன் பேரு. எனவே அன்பர்களே நல்ல கவனமாக கேட்கணும். சுத்த மாயையில ஒரு திருமாலும் ஒரு பிரம்மனும் உண்டு. பிரகிருதி மாயையில ஒரு திருமாலும் பிரம்மனும் உண்டு. இந்த திருமால் பிரமன் அந்த திருமால் பிரமன் அல்ல. இதை நம்ம தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாலும் அந்த பிரமனும் அவர்கள் சுத்தமாயை புவனங்களுக்காக தேவைப்படுகிறவர்கள். உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு அந்த சுத்தமாயா புவனத்துக்கு வேண்டப்படுகிறவர்கள் அவர்கள். அந்த மாலும் அந்த அயனும் இங்கேயும் வேண்டப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். இங்கேயும் மாலும் பிரம்மனும் வேண்டும். இந்த திருமால் இந்த பிரம்மன். மால் தன்னுடைய சக்தி தன்னுடைய ஒரு பாகம்னு சொல்றது அங்க இருக்கிற பகுதி. புரியுது உங்களுக்கு? இதைத்தான் நீங்க எப்படி கொள்ளணும்னா, வித்யேஸ்வரன்கிற பேரை காட்டிலும் அவர்களுக்கு உருத்திரன், மால், அயன் 3 பேரா இருக்கும். இந்த உருத்திரன், மால், அயன் என்று சொல்லக்கூடிய இந்த 3 நிலைகளிலே தான், இந்த 3 நிலைகளிலே அவர்கள் சுத்தமாயா பவனத்தில் படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் செய்கிறார்கள். ஆக உயிர்கள் 3 உலகங்களிலே விளங்குகின்றன. நல்ல கவனமாக இருக்கணும். இப்ப நாம இந்த உலகத்தில் விளங்குகிற பொழுது, இந்த உலகத்திலே விளங்குகிற இவர்கள் பிரகிருதி மாயா பவனத்திலே விளங்குகிறவர்கள். மேல சுத்தமாயா பவனம் உண்டு. இந்த சுத்தமாயா பவனத்திலேயும் இந்த உயிர்கள் மேல போய் பக்குவம் பெறுவதற்கு அங்கே இருக்கு. பிஜி கோர்ஸ் நடக்கிற காலேஜும் உண்டு, அண்டர் கிராஜுவேட் நடக்கிற காலேஜும் உண்டு, எலிமெண்டரி ஸ்கூலும் உண்டு. பிஜி கோர்ஸ் மேல அந்த சுத்தமாயா பவனத்தில் இருக்கிற அந்த தொழிலை கவனிக்கிறதுக்கு தான் அந்த சதாசிவர், அந்த உருத்திரன், அந்த மகேஸ்வரன், அந்த உருத்திரன், அந்த உருத்திரனுக்கு கீழே இருக்கக்கூடிய மால், அயன், இந்த 5 பேரும் 5 பூதங்களினுடைய நுட்பமான நிலையில விளங்குவார்கள். 5 பூதங்களும் தூலமாக இங்கே விரிந்து பிரகிருதி மாயா பவனத்திற்கும் உதவி செய்யும். சரி, இப்ப என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னா, இந்த சக்தி என்ன செய்யும்னு கேட்டா, இந்த 5 நிலைகளுக்கும் 5 பேருக்கும் துணையாக நின்று ஆற்றல் செய்வதற்காக இந்த 5 திரும்ப அபரவிந்திலிருந்து பிரிந்து வரும். சதாசிவருக்கு இருக்கிற சக்திக்கு பேரு மனோன்மணின்னு பேரு. மகேஸ்வரருக்கு இருக்கிற சக்திக்கு பேரு ஈஸ்வரின்னு பேரு. உருத்திரனுக்கு இருக்கிற சக்தி பேரு உமைன்னு பேரு. திருமாலுக்கு இருக்கிற சக்திக்கு பேரு அலைமகள்னு பேரு. பிரம்மனுக்கு இருக்கிற சக்திக்கு பேரு கலைமகள்னு பேரு. இந்த சக்தி, அப்ப இந்த சக்தி எத்தனைன்னு பாருங்களேன். இந்த சக்தி பேதங்கள் எத்தனைன்னு பார்த்தா, முதல்ல பரவிந்து, அப்புறம் விந்து, அப்புறம் விந்து 2ஆச்சா, அப்புறம் மனோன்மணி, அதுக்கப்புறம் கீழே ஈஸ்வரி, உமை, அலைமகள், கலைமகள். எத்தனை ஆச்சு? 7. 7 இல்லையா? 5 2 7 ஆச்சு. சிவபேதமும் 5 7. எப்படி சிவபேதம் 7? பரநாதம், அபரநாதம், அது 2. அப்புறம் சதாசிவர், அதுக்கப்புறம் மகேஸ்வரர், அப்புறம் உருத்திரர், மால், அயன். உருத்திரர், மால், அயன் 3 பேர் ஒரு ஆளு தான். 3 போஸ்ட், ஒரே ஆள் தான் 3 போஸ்ட். சில கம்பெனியில் அப்படி 3 பேர் 3 போஸ்ட் ஒரே ஆள் இருப்பாங்க. அடிஷனல் போர்ட்போலியோஸ். அந்த ஆபீஸுக்கு போனா அவரு ஃபுட் மினிஸ்டர், அவரே தான் ஆதி திராவிடன் மினிஸ்டர் இருப்பார். அந்த ஆபீஸுக்கு வந்தா ஆதி திராவிடன் மினிஸ்டர் அவர் இல்லையா? அந்த போர்ட்போலியோ இபியும் பாக்குறாரு சேர்த்து. எலக்ட்ரிக்கல் மினிஸ்டர் அவரே தான். எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு வந்தா அவர் எலக்ட்ரிக்கல், அப்படித்தானே? ஒருத்தரே 3 போர்ட்போலியோ பாக்குறாங்க அந்தந்த ஆபீஸ். அதே போல வித்யேஸ்வரர் ஒருத்தர் தான் இந்த 3 போர்ட்போலியோ பாக்குறாரு. எதாவது? உருத்திரன், மால், அயன்
இந்த மூணையும் அவர் தான் பார்க்கிறார். இந்த உருத்திரன் மால் அயன் என்று சொல்லக்கூடிய மூன்றும் ஆக இவர்களுக்கு சக்தி தேவை. இந்த சக்தி தான் அதை பிரிந்து வருகிறாள். அந்த சக்தியிலிருந்து பிரிந்து இந்த 5 சக்திகளாக விளங்குகிறாள் என்கிறதை சொல்லுகிறார். அதுதான் சக்திமான் சொல்லுகிறார். சக்திமானாமே என்று சொல்லுகிறார். நிறைவாக சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், இந்த சக்தி இருக்கிறதே இது சார்பாம் சக்தி, சிவத்தை சார்ந்து இருக்கிற சக்தி. இதுதான் அந்த ஆற்றல் தான் பல்வேறு விதமாக பிரிந்து அந்தந்த நிலைகளில அந்தந்த இயக்கத்திற்கு ஆற்றலாக விளங்குகிறது. நாதம்னு இருந்தா அதுக்கு ஆற்றல் விந்து, மகேஸ்வரன் இருந்தா ஈஸ்வரி, சதாசிவன் இருந்தா மனோன்மணி. இப்ப கூட நீங்க கோயில்கள்ல திருக்கோயில்ல பார்த்தா மூலவர் சிவலிங்கம் இருக்க, அங்க ஒரு உள்ள அம்பாள் இருப்பா. அவளுக்கு பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? மனோன்மணின்னு பேரு. உள்ள அங்கேயே இருப்பான் சாமி. சாமி உள்ளுக்குள்ளேயே இருக்கும். எந்த சிவன் கோயில்ல போனாலும் தனியா சன்னதி வைக்கிறாங்க, அது ஒரு பக்கம். ஆனா உள்ளுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா சில சமயம் மனோன்மணி தெரியும், சில சமயம் மனோன்மணி தெரிய மாட்டாங்க. உள்ளே எட்டி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கும். நீங்க அவசியமா பார்க்கணும். உள்ளுக்குள்ள சில சமயம் வெளியில அந்த கருவறைக்கு வெளியில கூட வச்சிருப்பாங்க. அவருக்கு காட்டிட்டு அவங்களுக்கும் காட்டிட்டு தான் வெளியில கொண்டு வருவாங்க அந்த தீபாரதன். அது சதாசிவரும் மனோன்மணியும் அது அவருக்குரிய சக்தி. அந்த அந்த பரம்பொருளாக இருக்கக்கூடியது இப்படி ஒரு 9 நிலைகள்ல. இதுல ஒரு 7 அதுல ஒரு 7 இருந்தது பாருங்க. இதை மர்ஜ் பண்ணாங்க. எப்படி மர்ஜ் பண்ணாங்கன்னு பாருங்க. சதாசிவரை அப்படியே வச்சுக்கிட்டாங்க, அது பிரிட்ஜ், அது அருவுருவம். அதுக்கு கீழே என்ன இருக்கு? மகேஸ்வரன், உருத்திரன், மால், அயன். எத்தனை ஆச்சு? எப்படி 4? இப்ப திரும்ப சொல்ற, சதாசிவர் கீழே மகேஸ்வரன், உருத்திரன், மால், அயன். மொத்தம் எத்தனை? 5. சதாசிவர் மேல 5. இந்த 5 பேர் தான் 5 பூதம். சதாசிவர் மேல கீழே 4 பேர் இருக்காங்க. சதாசிவர் அரு உருவம், கீழே இருக்கிற 4 பேரும் உருவம். மகேஸ்வர மூர்த்தங்கள் உண்டு, உருத்திரனுக்கு மூர்த்தம் உண்டு, மால், பிரம்மா எல்லாருக்குமே வடிவம் உண்டு. இவங்களுக்கு பேரு அதிகாரம்னு பேரு. சதாசிவருக்கு போகம்னு பேரு. மேல 4 பார்த்தோமே, அதான் லயம்னு பார்த்தோம். அது 4. பரநாதம், பரவிந்து, அபரநாதம், அபரவிந்து, அது அருவம். சதாசிவர் அரு உருவம், கீழே இருக்கிற 4 உருவம். அப்ப அருவம் ஒரு 4, உருவம் ஒரு 4, அரு உருவம் 1, 4 4 8 1 9. இந்த 9ஐயும் நவந்தரு வேதம் என்று சைவ சித்தாந்தம் சொல்லும். அப்ப ஈஸ்வரன் இந்த 9 நிலையில கீழே இறங்கி மேலேருந்து கீழே இறங்கி வருகிற இந்த 9 நிலைகள் ஆதிசக்தியிலிருந்து துவங்குகிறது. ஆதிசிவன், ஆதிசக்தி, ஆதிசக்திக்கு கீழே இத்தனையும் பரநாதம், பரவிந்து, அபரநாதம், அபரவிந்து, 4 அருவம், லயம். அதுக்கப்புறம் அரு உருவம் சதாசிவர், அவரு போகம். அதுக்கப்புறம் அதிகாரம் 4 பேரு, அவங்க தான் மகேஸ்வரன், உருத்திரன், திருமால், பிரம்மா. இந்த 4 ஆச்சா. அப்ப மேல இந்த 4ஐயும் அந்த சக்திகளோடு சேர்த்தே வச்சிடுறது, பிரிச்சு பாக்குறது இல்ல. இது ஒரு 4. சதாசிவரும் மனோன்மணியும் பிரிச்சு பாக்குறது இல்ல, சேர்த்தே வச்சது. 4 1 5. மேல இருக்கிறது மட்டும் நாதம் விந்து, அப்புறம் நாதம், அப்புறம் விந்து 4, 5 4 9. இந்த 9 தான் எதுல இருந்து வந்தது? எதுல இருந்து? ஆதிசக்தியிலிருந்து வந்தது. சக்தியினுடைய அத்தனை வேறுபாடுகள். அதனால சக்திக்கு 9 ராத்திரியாக நவராத்திரி கொண்டாடப்படுகிறது. இது சைவத்தினுடைய அடிப்படை. படியும் 9 படி வைக்கணும். அந்த 9 ராத்திரில தான் கொண்டாடணும், பகல்ல கொண்டாடக்கூடாது. நவராத்திரி எப்ப கொண்டாடுறாங்கல்ல? எல்லாம் ராத்திரி. என்ன அர்த்தம்? எல்லாம் இருள்ல இருக்கிறோம். இருள்ல இருக்கிற நம்ம உயிர்ப்பதற்காக, சக்தியினுடைய பேதங்கள் காட்டுறதுக்காக அத்தனை விழாவை ராத்திரியில வச்சாங்க. நவராத்திரின்னு பேர் வச்சாங்க. இந்த நவராத்திரிங்கிற என்ற தத்துவம் இறைவன் மிக கீழான நிலைக்கு இறங்கி உயிர்களுக்கு உதவி செய்வதற்காக இறங்கி வந்திருக்கிறான். இதுதான் சுத்த மாயையில அவன் சிருஷ்டி செய்கின்றதனுடைய தத்துவம் என்று பேசுகிறார். இது சுத்த மாயையில செய்கிற சிருஷ்டி தத்துவங்கிறதுனால
நமக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கு. அவர் கீழே பிரகிருதி மாயில சிருஷ்டி செய்வார். அது நமக்கு ரொம்ப தெளிவா புரியும். ஏன்னா எங்க இருக்கிறோமோ அங்க என்ன நடக்குதுன்னு நமக்கு சுத்தி தெரிகிறது இல்லையா? எங்கேயோ ஏதோ ஒன்று செய்துக்கிட்டு கீழே வந்திருக்கிறார். இறைவன் உயிர்களுக்கு துணை செய்வதற்காகவும் தன்னுடைய நிலையை இறங்கி கீழே 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 இறங்கி இந்த எளிமையா வராம பாருங்க, அதுதான் இறைவன் நமக்கு செய்கிற பேர் உபகாரம். இந்த எளிமையாக வருகிற நிலை அவனுக்கு கருணையினுடைய அந்த நிலையை காட்டுகிறது, கருணையினுடைய வெளிப்பாடாக காட்டுகிறது. சிவம் கருணையின் வடிவமாக விளங்குகிற காரணத்தினால நாம அவனை சிவம்னு பேர் சொல்லுகிறோம். ஆனா அவனுக்கு ஒரு உருவம் கிடையாது, ஒரு பெயரும் கிடையாது, உண்மையிலேயே அவனுக்கு ஒரு தொழிலும் கிடையாது. அதனாலதான் கந்தபுராணத்தில் இந்த திருமால் உள்ளிட்ட தேவர்கள் அத்தனை பேரும் பிரம்மா இந்திரன் எல்லாரும் போய் உள்ள போய் பார்ப்பாங்க. சுவாமி இருப்பார். அங்க போய் அமர்ந்து இருக்கிற பொழுது இவர்கள் எல்லாம் வருவார்கள். நந்தியம் பெருமா உள்ள விடமாட்டார் முதல்ல. அப்புறமா இவங்கெல்லாம் முறையிட்ட உடனே உள்ள போய் எல்லாரும் இந்த மாதிரி உங்களை காண்பதற்காக வந்திருக்கிறார்கள் அப்படின்னு வர சொல்லு அப்படின்னு எல்லாரும் போவாங்க. என்ன சிக்கல்னா வேற ஒன்றும் இல்லை. அவங்கெல்லாம் முதல்ல என்ன நினைச்சாங்கன்னா, சுவாமி சூரபத்மன்ட்டு காப்பாத்துறதுக்கு அவரே வருவார்னு நினைச்சாங்க. அவர் சொன்னார் ஒரு குழந்தை வருவான் அப்படின்னு சொன்னார். குழந்தை வருவான்னு சொன்னா எப்போ வருவான்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. எப்பையா வருவான்? அந்த அம்மா கீழே போயிடுச்சியா பார்வதியா, இவர் தனியா இருக்காரு, எங்க இருந்தியா குழந்தை வருதுன்னா, ஓ அப்ப கல்யாணம் பண்ணணுமா அப்படின்ட்டு மன்மதன் அனுப்பிச்சாங்க. எல்லாம் அவங்க ஐடியா தான் எல்லாம். அப்புறம் அதுல ரொம்ப கஷ்டப்பட்டு மன்மதனை இழந்தாங்க. மன்மதனை இழந்து அப்புறமா ஒரு மாதிரி விஷயத்தை தெரிஞ்சு, சரி பார்வதி கல்யாணம் நடக்கணும் அவ்வளவுதானே உங்களுக்கு அப்படின்னு பார்வதியை திருமணம் பண்ணிக்கிட்டார். பார்வதியை திருமணம் பண்ணிக்கிட்டும் கூட இல்லையா, கல்யாணம் ஆன உடனே என்ன கேட்பாங்க, ஏதாவது செய்தி உண்டா அப்படின்னு தான் கேட்பாங்க இல்லையா. அது வீடுகளில் வேலைக்கு போகாத மாமியாரோ வேலைக்கு போகாத மாமனாரோ இருந்தாங்கன்னா வேற என்ன வேலை, அவங்க ஒன்றும் இந்த செய்தியே தெரியல, ஒரு நல்ல செய்தி காதில் விழுந்தால் சந்தோஷமா இருக்கும் அப்படின்ட்டு அதுலேயே ஆர்வமா இருப்பாங்க இல்லையா. பிரம்மாவும் திருமாலும் கைலாயத்திலேருந்து செய்தி வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, நல்ல செய்தி வரும்ன்ட்டு. எப்படி வரும் நல்ல செய்தி? இவங்க லெவல்லையே திங்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பரம்பொருள் ஒரு குழந்தை வரும்னு சொன்னார்னா எப்படி வரும்னு அதை அவங்களால யூகிச்சு அறிய முடியல. அப்பதான் என்ன பண்ணாரு பிரம்மா, ஒன்னு செய்யலாமாண்டார். என்னன்னு, நம்ம வாயு பகவானை அனுப்பிச்சு கைலாயத்துக்கு ஏதாவது இருக்கான்னு நியூஸ் தெரிஞ்சுட்டு வர சொல்லலாமா அப்படின்னு. யாரும் நேரா போனா பயமா இருக்கு, இவர் அப்படியே போய் காத்தோட்டமா காத்து வாக்குல சில செய்தியை தெரிஞ்சுட்டு வர சொல்லுவோம் அப்படின்னு அப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த காத்து வாக்குல செய்தி போ அப்படின்னாங்க. அப்ப அவன் சொன்னா, பிரம்மாவை பார்த்து, நீ படைக்கிற தொழில் தானே பண்ணிட்டு இருந்த, எப்ப இந்த அழிக்கிற தொழில ஆரம்பிச்சேன்னு கேட்டார். முதல்ல மன்மதன் அனுப்பிச்சு காலி பண்ண, இப்ப அடுத்தது என்ன, இப்படி ஒவ்வொருத்தரா டார்கெட் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்கிறிய, தொழில மாத்திட்டியா நீ அப்படின்னு கேட்டான். என்ன நீ எய்த்து பேசிட்டு இருக்க, நான் என்ன உன்ன தூதா போ சொன்னேன், வெளியே இருந்து அப்படியே என்ன ஏதுன்னு அப்படியே நிலவரம் தெரிஞ்சுட்டு வந்தீங்கன்னா சரியா இருக்கும், ஒன்னும் எல்லாம் டென்ஷன்ல இருக்கிறோம், சூரபத்மன்ட்டு எதிர்த்துட்டு வர வந்தாச்சு, எப்போ என்ன பண்ணுவான்னு தெரியல, அதனாலதான் நீ யான்னு. சரி போய் தெரிஞ்சுட்டு வரேன்னு போன. போய் அப்படி உலாவினார். நந்தியம் பெருமா யாரோ அப்படி இன்ட்ரூஷன், அவர் அல்ட்ரா இன்ஃப்ராரெட் இதெல்லாம் வச்சிருப்பார் போல இருக்கு, தெரிஞ்சிருச்சு யாரோ வந்திருக்காரு. யார் அது எப்படின்னாரு, இங்க இருந்த இடத்துல அந்த இடத்துல சூனாய் உண்டாகும் மயக்கம் போட்டு. அப்புறமா பின்னால நைசா வந்த எல்லாரும் சேர்ந்து மூர்ச்சி தெளிவிச்சு நந்தியம், ஐயோ இதுதான் விஷயங்க ஐயா, எங்களை உள்ள விடுங்க. சாமிகிட்ட சொன்ன உடனே சாமி எல்லாரையும் உள்ள விட்டார். எல்லாரும் நிக்கிறாங்க. அப்ப கந்தபுராணத்துல கச்சியப்பர் பாட்டு எழுதுறார். அந்த பாட்டு எல்லா பாடல்களுமே ரொம்ப அருமையான பாடல்கள், சிவபரத்துவத்தை சொல்லுகிற பாடல்கள். அதுல சொல்லுவார், உருவடு தொழில் பெயர் ஒன்றுமின்றிய பரவிய நீ அவை பறித்து நிற்பது, விரவிய உயிர்க்கெல்லாம் வீடு தந்திடும் கருணையதே அலால் கருமம் யாவதே அப்படின்னு கேட்பார். உருவோடு தொழில் பெயர் ஒன்றும் இன்றிய, உனக்கு உருவம் கிடையாது, தொழில் கிடையாது, பெயர் கிடையாது, உனக்கு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனால் நீ என்ன பண்ண, அத்தனையும் எடுத்துட்டு வந்துட்ட. நாங்கெல்லாம் தேவர்கள், நாங்களும் ஆன்மாக்கள் தான், ஆனா நாங்கெல்லாம் கொஞ்சம் எலிவேட் ஆகி ப்ரொமோட் ஆகி வந்தோம். ஆனா எங்களுக்கும் வினை துன்பம் இருக்கு, மேல வந்தாலும் கூட இங்கேயும் வினை பயனை அனுபவிக்கிறோம். காரணம் என்ன, பதவி மோகம். பதவி வேண்டான்னு விலகுனா தான் இந்த துன்பங்கள்ல இருந்து விடுபட முடியும். ஆனா நாங்க விடுறதா இல்ல பதவியை.
எங்க துன்பத்தை நீக்குவதற்கு நீ வந்திருக்கிற. ஆனால் உனக்கு உருவம் கிடையாது, தொழில் கிடையாது, பெயர் கிடையாது. ஆனால் நீ ஏன் அதை பற்றி பதித்து இருக்கிறாய், அவற்றை தாங்கி இருக்கிறாய்னா எங்களுக்காக. பரவிய நீ அவை பறித்து நிற்பது விரவிய உயிர்க்கெல்லாம் வீடு தந்திடும் கருமமதே. கருணை, அதுதான் உன்னுடைய கருணை. அந்த கருணையை கடமையாக கொண்டு விட்டாய். கருணையை தன்னுடைய கடமையாக கொண்டிருக்கிறான் சிவபெருமான் அப்படின்னு. கருணையதே அலால் கர்மம் யாவதே அப்படின்னு கேட்டார். நோக்கினும் நுழைகிலை நுவலுகின்றதோர் வாக்கினும் அமைகிலை. ரொம்ப அற்புதமா எழுதிட்டு போவார் சுவாமி. அங்க மதிப்ப ஒன்கிலை. சரி, வார்த்தையில தான் சொல்ல முடியல, கண்ணால பார்க்கலாம் நினைச்சா முடியல. நோக்கினும் நுழைகிலை, பார்த்தா பார்த்த மாதிரி இருக்கு, இப்படி திரும்பினா மறந்து போகுது, எப்படி இருந்தது தெரியலையே. உடனே எழுஞ்சி சன்னதியை பார்க்கிறோம். பா பா சன்னதி பா பா நல்லா இருக்கு, அருமையான தரிசனம். அப்படி திரும்பின உடனேங்க பார்த்தோமா இல்லையா சந்தேகம் வரும். நடராஜர் அப்படித்தானே இருக்கும். சில மூலவரை பார்த்தா கோயில்ல போய் பார்த்தா சில சமயம் அம்பாளை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல. மதுரை மீனாட்சி அப்படித்தான், காஞ்சி காமாட்சி அப்படித்தான், அன்னை அகிலாண்டேஸ்வரி அப்படித்தான். அகிலாண்டேஸ்வரி பார்க்கறதுக்கு கியூ பார்த்தீங்கன்னா விடிய காத்தால 2:30 மணி 3 மணிக்கு எங்க நிக்கும்னு சொன்னா, நீங்க திருவானைக்கால் போயிருக்கீங்கல்ல, போன அங்க உள்ள இருந்து சாமி அம்பாள் சன்னதியில இருந்து கிளம்பி கோயில் எல்லாம் தாண்டி ரோடையெல்லாம் தாண்டி ஹைவேஸ்ல நிக்கும். நான் சொல்றது அந்த நான் போனதுல 25 வருஷம் ஆச்சு. அப்ப சில சமயம் தரிசனம் பண்றதுக்காக போவோம். போனா எங்கேயோ ஆரம்பிச்சு வரும் கியூ. ராத்திரி எப்ப ஆடி வெள்ளி, ஆடி வெள்ளியில அவ்வளவு ஒரு கூட்டம் இருக்கும். இப்ப எப்படின்னு தெரியல, எனக்கு போன யாருன்னு தெரியல. அப்ப பாத்தீங்கன்னா அது பாட்டுக்கு ரோடுக்கு வந்து நிக்கும். 1 கிலோமீட்டர் இருக்கும் கியூ, அவ்வளவு பெரிய கியூ நிற்கும். அப்படியே வேக வேகமா போய் அதுக்கு வேகமா போகும். போய் அம்பாளை தரிசனம் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கியூல நின்று போனா 4 வினாடி கூட பார்க்க முடியாது. பார்த்தா அப்படியே மன நிறைவா இருக்கும். ஆனா அதுக்குள்ள தள்ளிடுவாங்கன்னு வச்சுங்க. அந்த அம்பாளை பார்த்த வேகத்திலே நேரா வெளியில வந்து ஏதாவது ஒரு ஹோட்டல்ல உள்ள போந்து டிஃபனை சாப்பிட்டு முடிஞ்சது அன்னைக்கு பொங்கல் காஃபியும் சாப்பிட்டு வேலை முடிஞ்சது இன்னைக்கு அப்படின்னு உடனே பஸ்ல ஏறியாச்சு. நல்லா கவனமா கேட்கணும். ஜம்புகேஸ்வர் பக்கம் போயிருக்க மாட்டாங்க. சொல்றதை கவனிச்சு இவ்வளவு சிரமப்பட்டு போயிட்டு இதுக்கு போய் இவ்வளவு கியூல நிக்கணும்ல. ஜம்புகேஸ்வர் ஜிலோன்னு இருப்பாரு. வாப்பா வா, என்ன நம்ம போனோம்னா வா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டு நம்மள குஜல விசாரிச்சு இருப்பா, இது மத்த வேகத்துல போறாங்கிற அப்படிப்பார். ரொம்ப பெரிய செல்வந்தன் ஒருத்தன் இதுக்கு போனானா சொர்க்கத்துக்கு. போன உடனே பெரிய வளைவு ஏற்பாடு பண்ணி தோரணம் கட்டி தட்டப்புடெல்லாம் ஏற்பாடு. முன்னால ரொம்ப ஊர்வசி மேனகா டான்ஸ் அவரை வரவேற்கிறதுக்கு சொர்க்கலோகத்தவர். அது 2 பேர் அங்க இருந்த 2-3 பேர் பார்த்தாங்க. ஏன் நாங்களும் தான் சொர்க்கத்துக்கு எங்களுக்கு இப்படிலாம் கொடுக்கவே இல்லை வரவேற்பு. பெரிய செல்வந்தர், பெரிய சொல்லனாத பெரிய செல்வந்தருங்கிறதுக்காக நீங்க வந்து இப்படி வரவேற்பு கொடுக்குறீங்க. நாங்கெல்லாம் ஏழை தான் வந்தோம், எங்களுக்கெல்லாம் கொடுக்கலையே, நீங்க எப்படி இது நியாயமா அப்படின்னு கேட்டாங்களாம். இப்ப இந்திரன் சொன்னானா, உங்களை மாதிரி ஆள் சொர்க்கத்துக்கு வர்றது சாதாரண விஷயம், நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறீங்க, இந்த மாதிரி ஆள் வரவே மாட்டேங்கிறான். எவனாவது ஒருத்தன் வந்தான்னா வரவேற்பு கொடுக்க, தப்பி தவறி எவனாவது ஒருத்தன் இப்படித்தான் வரான், அவனுக்கு வரவேற்பு கொடுக்க வேண்டாமா, அதனால கொடுக்குறோம் நாங்களாம். அது மாதிரி தப்பி தவறி எவனாவது அந்த பக்கம் ஜம்புகேஸ்வரம் போயிட்டா சாமி எடுத்து உட்கார வச்சுருவார். உட்காரிக்க தேவரை தெரியுமா பாடு. சாமி நானே வந்து எல்லாம் அந்த பக்கம் பிஸியா இருக்கிறாங்க, நம்ம வீட்டு அம்மா கிட்ட நீயாவது 2 பாட்டு பாடிட்டு போ அப்படின்னு பாரு. ஆமா உண்மைதான் நான் சொல்றது, கண்டிக்கவே மாட்டாங்க. இப்ப கூட நீங்க மதுரைக்கு போங்களேன், 5 நிமிஷத்துல நீங்க சொக்கநாதரை பார்த்துட்டு வெளில வந்துடலாம். ஆனா மீனாட்சி அம்மா பாக்குறதுக்கு முன்னாடி நிக்கல இல்லையா? அப்படித்தான் சக்தியினுடைய அந்த ஆதிசக்தியிலிருந்து, அத்தனையும் ஆதிசக்தியிலிருந்து வந்ததுதான். அம்பாள் சிவன் தான், அது சிவன் தான். அது நம்ம வந்து சிவன் வேற சக்தி வேற நினைச்சிடக்கூடாது. அதனாலதான் சார் நாங்க அம்பாளை மட்டும் பார்த்துட்டு அகிலாண்டேஸ்வர் பார்க்காம வரோம் அப்படின்னு.
என்ன அப்படி அந்த சுவாமியை வழிபாடு அவருடைய அந்த முழுக்க இது முழுக்க சுத்தமாயில இருக்கக்கூடிய நிலைகளை எடுத்து சொல்லி அவர்கள் தான் இந்த கீழே இருக்கிற அசுத்தமாயை அத்தனையும் இயக்குகிறவர்கள். இப்ப நாம பார்த்தது அத்தனை பேரும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஒரு பெரிய கம்பெனியா இருந்தா அதுக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா? அப்புறம் கீழே யாரும் இருப்பா? ஆபீஸ் பேரர்ஸ். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க ஒரு நிர்வாகம் தான். ஆனா அந்த ஆபீஸுக்கு மேனேஜர் டைரக்டர் இருப்பாரு, எம்டி இருப்பாரு, அப்புறம் ஜெனரல் மேனேஜர் இருப்பாங்க, அப்புறம் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர், இவங்கெல்லாம் நிறைய பேர் கீழே போஸ்ட்ல இருப்பாங்க. ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட போஸ்ட்ல மேனேஜர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஆபீசர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல. அத்தனை பேரும் தேவர்கள்ல உண்டு. அதுதான் கீழே. இப்ப நம்ம போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மட்டும் பார்த்தோம். கீழே இருக்கிற அவர்களெல்லாம் அடுத்தடுத்த பாடல்கள்ல சொல்லுகிறார். சுத்தமாயினுடைய சிருஷ்டி அமைப்பு முறையை சொல்லு. ஒரு அம்பாளை அங்க போய் பார்த்தோம்னா காலையில காலங்காத்தால பார்க்கிற பொழுது ஏற்படுகிற அந்த ஒரு ஆனந்தம், ஆனா பார்த்து வந்ததுக்கு அப்புறம் அது அப்படியே மனசுல நிக்குதா? நிக்க மாட்டேங்குது. திரும்பவும் பார்க்கணும் போல இருக்கு. பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணும். அது நிக்காது, மறைஞ்சிடும். அதனாலதான் சொன்ன அவங்க நோக்கினும் நுழைகிலை. பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் நாங்க, அந்த பக்கம் போனா உள்ள போக மாட்டேங்குது. எப்படியா இந்த வேலை பண்ற? நோக்கினும் நுவலுகின்றதோர் வாக்கினும் அமைகிலை. சரி, பார்க்கத்தான் உன்னை சரியா முடியலையே, நல்ல வார்த்தையில சொல்லலன்னு பார்த்தா எந்த வார்த்தைக்கும் அகப்பட மாட்டேங்கிற. எல்லா வார்த்தையும் சொல்லி முடிச்சப்புறம் உன் பெருமையெல்லாம் சொல்லிட்டவனு பார்த்தா சொல்லருக்கு அரியானை சொல்லிய பாட்டின் அப்படின்னு சொல்லருக்கு அரியானாக இருக்கிற. எவ்வளவோ சொல்லி வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவதற்கு அரியவனா இருக்கிற. சரி, இதெல்லாம் வேண்டாம். கண்ணாலையும் பார்க்க முடியல, வார்த்தையாலையும் சொல்ல முடியல, மனசாலையாவது நினைக்கலாம்னா மதிப்ப ஒன்கிலை. உன்னை நினைச்சு கூட பார்க்க முடியல. உன் பெருமைய எவ்வளவு நினைக்கிறது? மதிப்ப ஒன்கிலை. நீக்கரும் நிலைமையில் நிற்றி எந்தை நீ ஆக்கிய மாயம் மீது அறிகிறோமோ. உன்னுடைய தன்மை என்னன்னு எங்களால் சொல்ல முடியும் என்று சிவபெருமானை புகழ்ந்து பேசுகிற பகுதி வருகிறது. அதுக்கு காரணம் இவ்வளவு பேரு, இவ்வளவு தொழில், இவ்வளவு இது வருதுன்னா என்னவோ நிறைய கடவுள் இருக்கிறாங்கன்னு நினைச்சிடக்கூடாது. அப்படி அல்ல. ஒரு ஒரு பரம்பொருள் இந்த உலகை இயக்குவதற்கும் இந்த உலகத்தினுடைய ஆற்றல்களை மனிதனுக்கு, இந்த ஆன்மாக்களுக்கு பயன்படுத்தும் விதத்திற்கு ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு முறையை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த அமைப்பு முறையில இது மிக ஒழுங்காக தெளிவாக செயல்பாடு நடந்து கொண்டு இருக்கிறது. இவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா நடக்குதுன்னா அவ்வளவு அற்புதமாக அதை அமைத்து தந்திருக்கிறார். அந்த அமைப்பு முறை இது என்று திருமந்திரத்தில் திருமூலர் சொல்லுகிறார். மிக அற்புதமான நிலையிலே இது சாத்திரங்களுக்கெல்லாம் ஆதாரமாக விளங்குகிறது என்ற செய்தியை பார்த்து ரொம்ப கடினமான பகுதி இந்த சிருஷ்டி, சர்வ சிருஷ்டி இருக்க, அது கொஞ்சம் கடினமான பகுதி இருந்தாலும் அதை நாம உணர்ந்து கொள்கிற போது பின்னால் இருக்கிற பகுதிகள்லாம் நமக்கு ரொம்ப இது அறிந்து கொண்டால்தான் பின்னால் இருக்கிற பகுதிகள் நமக்கு தெளிவாக புரியும். அவற்றையும் நாம தொடர்ந்து சிந்திப்போம். இந்த சிருஷ்டி சொல்லிட்டு அடுத்தது திதி போவார், அப்புறம் சங்காரம். திதினா என்ன, சங்காரம்னா என்ன, அப்புறம் தான் திரோபவம் போவார், அப்புறம் நிறைவாக அருளல் என்று சொல்லக்கூடிய இந்த 5 தொழில்களையும் சொல்லி அப்புறம் கர்ப்பகிரியெல்லாம் போய் ரொம்ப மிக அற்புதமாக சிவம் எப்படி துணை செய்கிறது என்கிற அந்த சிலையெல்லாம் சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினம் இங்கே பெருமநிலை குரும நாயனாருக்கு இங்கே இன்றைய தினம் குருபூசை. இன்னைக்கே தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும், அவருக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடியே போயிட்டார் பெருமநிலை குறும்பு. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு தெரியாது நாளைக்கு நம்ம போறோம்னு, ஆனா பெருமநிலை குறும்பருக்கு தெரியும் நாளைக்கு நம்ம சாமி போயிடுவாருன்ட்டு. அப்படின்னா அவர் எவ்வளவு இதுன்னு பாருங்க. ஏன்னா பெருமநிலை குறும்பருக்கு இந்த உலகம்னு உலகம் தெரியாது, சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தான் தெரியும். அவர் சொல்லுவார், இந்த உலகத்தை பார்த்தது சுந்தரமூர்த்தி சுவாமிங்கிற கண்மணியினால நான் பார்த்தேன். அந்த கண்மணி நாளைக்கு போயிடுச்சுன்னா எனக்கு பார்வை போயிடும். அதுக்கப்புறம் இந்த குருடனா இந்த உலகத்தில் வாழ விரும்பல, நான் யோகத்தில் மேலே போயிடுவேன்னு போயிட்டார். எப்படி இருக்கு பாருங்க. நாளைக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போறாருன்னு இன்னைக்கே பெருமநிலை குறும்பு இருக்கு. எப்படி தெரிஞ்சது, எப்படி இந்த வல்லமை வந்ததுன்னார், சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய திருவடி தந்த வல்லமையினர். பாருங்க, அவரை பிடித்ததனுடைய இத்தனைக்கும் அவரை நேரில் பார்த்து பேசுறது கூட கிடையாது. எப்ப பார்த்தாலும் அவருடைய நினைவு, அவருடைய சிந்தனை, அவரையே சதா சர்வகாலம் சேர்த்து. அவ்வளவு வல்லமே சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய அந்த திருநாமத்துக்கும் அவருடைய வரலாறுக்கும். அதை நினைத்தாலே போதும், அவரை சந்திக்கணும்லாம் கூட அவரை நினைச்சுக்கிட்டே இருந்தாலே போதும், அவர் திருநாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாலே போதும்.
அவ்வளவு யோகம் செய்கிறவர்களுக்கு நான் அதான் சொல்றது. யோகத்துக்கு குருவா வழங்குறவர் சுந்தரமூர்த்தி சுவாமி தான். 7ஆம் திருமுறை தான். 7ஆம் திருமுறையை விடாம ஓதணும், பிடிச்சுக்கணும் கெட்டியமா. சுந்தரமூர்த்தி சுவாமி சரிய கிரியிலிருந்து யோகத்துக்கு சுவிட்ச் ஓவர் ஆகிறதுக்கு சரியான வழி 7ஆம் திருமுறை தான். ஞானத்தை பத்தி கவலை வேணாம், திருவாசகம் இருக்கு. அதனால ஏழை பிடிச்சுக்கணும் யோகத்துக்கு. சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய குருவா பிடிச்சா மிக அற்புதமான அந்த நிலைக்கு நம்ம எடுத்து செல்வார். சென்றவர்கள் சாட்சி இருக்கு. பெருமழலை குறும்பர் அவருக்கு தான் இன்னைக்கு குரு பூஜை என்று சொல்லி கூடியிருந்தவங்களுடைய அத்தனை பேருக்கும் சிவத்தினுடைய திருவருள், திருமூலருடைய குருவருள், பெருமழலை குறும்பருடைய குருவருள் அத்தனையும் உங்களுக்கு நிறைந்து விளங்குவதாக. உங்கள் வாழ்வில நிறைந்த இன்பங்களும் நிறைந்த செல்வங்களும் கூடும். எல்லோரும் எல்லாமும் பெற்று எல்லா இன்பங்களும் பெற வேண்டும் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேருடைய திருவடியை வணங்கி மகிழ்ந்து இப்பொழுது 5 எடுத்து 5 முறை ஓதுவேன். நீங்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய.